See, you know about Indo. India So I told him to give a factories. We also have our own share of pollution going on our factories or waste management. So how can we manage our resources better? I asked him to address, and he has kindly agreed to do that. So he has been working in the state position of Chennai, Hyderabad, and Indore, and he is a graduate from IIT Madras, and he's been working with a number of multinational companies, and he's done a lot of training sessions for students of personal development. With these few words of introduction, I have great pleasure in welcoming and inviting Abinand. Over to you, Abinand. Thank you so much. Thank you. Thank you so much. First of all, ரொம்ப சாரி லேட் ஆனதுக்கு. சார் சொன்ன மாதிரி நான் யூஎஸ் டைம் ஜோனில் ஒர்க் பண்ணுறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால உட்கார வச்சுட்டாங்க காலில். ஸோ சாரி. இங்கே ஓகே, தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ இட்ஸ் எ வெரி ஆப்பர்ச்சுன் மூமெண்ட் ஃபார் மீ. நான் வந்து சம்மரில் இருக்கும்போது இங்கே கொண்டு விட்டுருவாங்க. பாம்ஸில் நிறைய ஒர்க் ஷாப் நடக்கும். சாரும் குருபாலா ஆண்டி எல்லாம் நடக்கிற ஒர்க் ஷாப்ஸ்லாம். ஸோ ஐம் வெரி கிளாட் டு ஹேவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்னைக்கு வந்து தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ஜாயினிங். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். எங்க பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்றது உண்டு. படத்துல பிரச்சனை எடுக்கிறாங்க, நியூஸ் பேப்பர்ல பார்த்தா பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைங்கிறது நம்ம பர்சனல் லைஃப்லயும் இருக்கலாம், ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் இருக்கலாம். நீங்க எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல பிசினஸ் நடத்திட்டு இருக்கலாம். ஸோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு சம் வெரி ஈஸி டூல்ஸ். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா 5ங்கிற நம்பர் அங்கிள் சொன்ன மாதிரி எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய இது விஷயமா இருக்கட்டும், அது இட் கவர்ன்ஸ் அ லாட் ஆஃப் ஹவு ஆர் லைஃப்ஸ் ஹவ் பின் ஆர்கனைஸ்ட். திஸ் நம்பர் 5. நான் அஸ்ட்ராலஜர் கிடையாது, நியூமராலஜிஸ்ட் கிடையாது, பட் இது நம்ம ரீசர்ச் படி பார்த்தோம்னா 5ங்கிற நம்பருக்கு ரொம்ப பவர் இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் a little bit from that experience. ஸோ as uncle said, 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஏர், வாட்டர், எர்த், அந்த மாதிரி 5. அதே போல வந்து சன், மூன் அண்ட் எர்த்தோட பிளேஸ்மெண்ட், ரைட்? இந்த எர்த்ல நம்ம the fact that நம்ம இங்க உட்காரும் போது லைக் கிராவிட்டி இஸ் ஆப்ரேஷனல், அண்ட் the fact that நம்மளுக்கு சன்னா லைட் வருது, மூணுனா டார்க்னஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு லக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ் அப்படின்னு 5 லக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுலயும் 5 தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு நம்பர் which is playing a role in how we're able to even stand on this platform, right? And not to mention, we have our 5 senses, number hearing, smelling, seeing, touching, tasting, and the primitive man, அதாவது before நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் இவல்யூஷன் நம்மளால யோசிக்க முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. முன்னாடி வந்து ஜஸ்ட் இந்த சென்சஸ் வச்சு தான் வாழ்ந்திருக்காங்க. The idea of inventing fire by the first primitive man also came because அவங்க வந்து they realized, okay, எனக்கு குளிர் அடிக்குது, I need something to heat, or சாப்பாடுக்கு வந்து like taste is not good, எனக்கு அதை வந்து I have to do something about it, இல்லை ராட் ஆகுது, ஸோ அதனால I have to do something about it. So that's how fire also became an invention, right? So senses were the big, அந்த இருக்கிறதுலே முக்கியமான ஃபோர்ஸ் ஃபார் தி இன்வென்ஷன் ஆஃப் திங்ஸ். பட் ஆஸ் வி இவால்வ், நம்ம வந்து இவால்வ் ஆகி நம்ம யோசிக்கிற தக்கன ஒரு பவர் வர வர we have continued to employ that, right? Like நம்ம என்னதான் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெஃப்ட் இமேஜ்ல பாத்தீங்கன்னா பார்க்க 2 வெள்ளையா தான் இருக்கும். நம்ம ஊர்ல நிறைய உப்பு உற்பத்தியாளர் இருக்காங்க, அவங்களால சொல்ல முடியும் எங்கே டிஸ்டன்ஸ்னாலும் எது சால்ட் எது சுகர்னு. பட் ஒரு காமன் மேனுக்கு 2 வெள்ளையா இருக்கு. எப்படி தெரியும்? மேபி சைட், but sometimes touch, sometimes taste, sometimes smell rare, but definitely those kind of elements, right? So enada நம்ம evolve ஆனாலும் we are still deploying those kind of and the senses. And so என்ன சொல்லிருக்காங்கன்னா, மார்சல் ப்ரௌஸ்ட் is a very important philosopher, நிறைய இந்தியன் பிலாசபருக்கும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவர். அவர் சொல்றாரு, இந்த 5 சென்சஸ் அப்புறம் நம்மளோட மூளை, அந்த கனெக்ஷன்னால தான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் அனிமல்ஸ் ஆயிருக்கோம். Man is still an animal, but he becomes a problem solving animal because of his senses. ஸோ உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன், நீங்க ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். ஹேவ் யூ நோட்டிஸ்ட், இப்போ ஒரு பிரச்சனைன்னு ஏதாவது மண்டல ஓடும் போது உங்களோட அந்த 5 சென்சஸ்ல ஏதாவது ஹேவ் யூ நோட்டிஸ்ட் கான்சியஸ்லி? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ ஏதாச்சும் கோவம் இல்லை ஒரு டென்ஷன் இருந்துச்சுன்னா ஐ கேன் டெஃபினெட்லி சி தட் என்னோட பாடி எப்படி இருக ஆரம்பிச்சிடும், லைக் டைட் ஆக ஆரம்பிக்கிறோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணி இருக்கா? உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் ப்ளீஸ் ஷேர். ஃபாஸ்ட் பிரீதிங் டெஃபினெட்லி. வேற யாரான்னு சொல்லலாம்? ஸ்வெட்டிங் டெஃபினெட்லி. பாடி ஷிவரிங், எஸ். அதான் நம்ம பிபின்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் அறிகுறி. அதுக்காக டெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை, பட் ஆமா அதான் உண்மை. வேற யாராச்சும்?
சம்டைம்ஸ் நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி when you have a lot of fear உங்களோட டங்ல இருக்கிற அந்த ஒரு தடிப்பு இருக்கும் ஆர் அந்த டங்ல இருக்கிற அந்த ஒரு மாய்ஸ்சர் ஃபுல்லா போயிடும். ஸோ இதெல்லாமும் நிறைய சைக்காலஜிஸ்ட் have researched and so this is another proof that our five senses continue to sort of பவர் நம்ம எப்படி வந்து வாழ்க்கையில சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா நம்ம அது எந்த சென்சஸால வச்சு நம்ம பர்சீவ் பண்றோம், எந்த சென்சஸ்னால நம்மளுக்கு அது என்ன ஆப்ஜெக்ட்னு தெரியுது, அதுக்கெல்லாமே இந்த நம்மளோட ஃபைவ் சென்சஸ் ஆர் ஸ்டில் ஹெல்பிங், ரைட்? அண்ட் அதே போல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க நியூ ஜெர்சியில ஒரு இன்ஸ்டிடியூட்ல. ஜிமேட்டுங்கிறது வந்து எம்பிஏக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். மோஸ்ட்லி இப்போ யூஎஸ் இன்ஸ்டிடியூட், யூரோப், யூகேக்கு இப்போ இந்தியாலே வர ஆரம்பிச்சிச்சு கேட் மாதிரி. ஸோ இந்த ஜிமேட்ல எப்படின்னா அவங்க வந்து என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 200 பீப்புளை வந்து ஒரு தனி ரூம்ல வச்சிருக்காங்க, இன்னொரு 200 பீப்புளை இன்னொரு தனி ரூம்ல வச்சுட்டாங்க. ஒரு கண்ட்ரோல் குரூப், அதாவது ஒரு ரூம்ல அவங்க வந்து காஃபி ஸ்மெல்லிங் ஒரு சென்ட் மாத்திரம் போட்டிருக்காங்க, இன்னொரு ரூம்ல நார்மல் நோ சென்ட். இப்போ இங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப சென்ட் ஒன்றும் தெரியல. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்லெஸ்ஸா இருந்திருக்கு. அவங்க கடைசியில டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன பார்த்தாங்கன்னா அந்த ஜிமேட் எழுதுறவங்க இந்த காஃபி ஸ்மெல்லிங் ரூம்ல இருக்கும்போது இன்னும் ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஸ்கோர். ஏன்னா அட்லீஸ்ட் இந்த யூஎஸ் காஃபி வந்து ஒரு பெரிய ஸ்டிமுலன்ட்ல, இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம காலையில எழுந்தோடனே ஒரு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கெல்லாம் ஒரு தூக்குனதுக்கு அப்புறம் ஒரு காஃபி குடிச்சாதான் நம்ம இது வேலையே ஓடும். அதே மாதிரி அங்க அவங்க டெஸ்ட் பண்ணதுல இதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இத்தனைக்கும் அது வந்து there was no coffee smell, ஒரு காஃபி சென்ட் தான் போட்டிருக்காங்க. அதாவது பிளசிபோன்னு சொல்லுவோம் அது பயாலஜிக்கல் ஸ்டடீஸ்ல. அந்த பிளசிபோ எஃபெக்ட்டுக்கே இப்போ டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா அப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதாவது ஸ்மெல்ங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எபிலிட்டி எல்லாத்துலயுமே. ஏன்னா என்ட்ரன்ஸஸ்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 200 ப்ராப்ளம் இருக்கும், அதை சட்னு பண்ணணும்னா அதுக்கு ஒரு தனி ஒரு இது வேணும், ஸ்ட்ரென்த் வேணும். அதுக்கு they found that coffee can be a good stimulant. அந்த ஸ்மெல் மாத்திரமே has made that. அண்ட் தேர்ட், இப்போ சம் ஆஃப் யூ மைட் ஹேவ் சில்ட்ரன், நீங்க பார்த்துருப்பீங்க இல்ல நீங்களே வந்து படிக்கும்போது இந்த ஏவி ரூம்னு இருக்கும் ஒரு ஸ்கூல்ல, இல்ல எல்லா பெரிய ஸ்கூல்லையும் ஏவி ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டமா போட்டிருப்பாங்க ஃபெசிலிட்டிஸ்ங்கிறத, இல்லாட்டி அது ஸ்கூல்னே கன்சிடர் பண்ண முடியாது. அந்த ஏவி ரூம் எப்படி வந்துச்சுன்னா இந்த மாண்டசரி எஜுகேஷன், அதாவது இந்த ப்ரீ ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல், அதெல்லாம் அவங்க ஃபவுண்டிங் பீப்புள் அவங்க என்ன ஃபைண்ட் பண்ணாங்கன்னா கம்பேர்ட் டு நார்மல் அந்த மாதிரி சும்மா உட்காந்து லைக் சொல்ல டிக்டேஷன் போடுறதை விட இப்போ ஏதாவது ஒரு கான்செப்டை ஒரு ஃபிலிம்ல காமிக்கிறதோ இல்ல ஒரு ஃபில்மோட சவுண்டோட சேர்த்து காமிக்கிறதோட அது வந்து அதான் எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா பாஸ்ட் 50 இயர்ஸ்ல எல்லா ஸ்கூல்லையும் ஏவி ரூம்ங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப முக்கியமா போச்சு. ஸோ அந்த அகைன் ஷோஸ் தட் நம்மளோட சென்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஹவு வி கோ அபவுட் இட். அண்ட் ஸோ தட்ஸ் வை ஐ எம் சேயிங் தட் லைக் நம்ம ப்ராப்ளம்ஸ் பத்தி யோசிக்கும் போதும் ப்ராப்ளம் சால்விங்கிற கான்செப்ட் பத்தி யோசிச்சாலே நம்மளோட சென்சஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் நம்ம சொல்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டைகர் வருது உங்க முன்னாடினா ஃபர்ஸ்ட் திங்ஸ் நம்மளோட பாடி என்ன ஃபீல் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். தட் இஸ் வாட் ரெகுலேட்ஸ் யுவர் ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ். ஓடுறதா இல்ல உட்காந்து சண்டை போடுறதாங்கிறது யுவர் சென்சஸ் அண்ட் பிரெயின் கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் ஆகுது. ஸோ அது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ல மாத்திரம் இல்ல, ரியல் லைஃப்லயும் அதுக்கு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அதான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் அன் ஆக்டிவிட்டி ஃபார் அஸ். சார் ஒரு ஷீட் எக்ஸ்ட்ரா இருந்தா தாங்க. எல்லாருக்கிட்டையும் பென் பென்சில் இருக்கா? ஓகே, கிரேட். தேங்க்யூ. ஸோ அந்த தம்போலான்னு யாராவது விளையாடி இருக்கீங்களா? தம்போலா, லாட்டரி, பிங்கோ அப்படின்னு. ஸோ என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும் திஸ் பர்சன் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ஸோ அது என்னன்னா இப்போ நிறைய ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் அஸ் டு கெட் டு நோ ஈச் அதர். இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு த டாபிக் பட் ஜஸ்ட் as a way for us to get to know each other. ஸோ இதுல என்ன போட்டிருக்குன்னா நிறைய ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். இந்த நான் இப்போ ஒரு ப்ராம்ப்ட் ரீட் பண்ணுவேன், அது யாருக்கு இருக்கோ நீங்க டிக் போட்டுக்கலாம். என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு மக்ரோன் பிடிக்காது, யாரெல்லாம் இருக்கீங்களோ அதுல டிக் அடிச்சுக்கலாம். ஸோ இதை அடிக்க உங்களுக்கு வந்து இப்படி அக்ராஸ் த ரோ 5 வந்து கரெக்டா வந்துருச்சுன்னா நீங்க பிங்கோன்னு பேப்பர் தூக்கி சொல்லணும். ஓகே, ஆர் இந்த மாதிரி காலம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்துச்சுன்னா பிங்கோ, இப்படி வந்தாலும் பிங்கோ, அதாவது ரைட் சைடு அண்ட் ஃபுல்லி டவுன் வரைக்கும் வந்தாலும் பிங்கோ தான். ஸோ நீங்க வந்து முடிஞ்சு உங்களுக்கு டிக் ஆயிடுச்சுன்னா நீங்க பிங்கோன்னு சொல்லணும். புரிஞ்சுதா ஓரளவுக்கு? எஸ், செல்ஃப் தான். ஸோ நீங்க எவ்வளவு முடியுமோ உண்மையா சொல்லுங்க. இதுல ஒரு பிரைஸும் இல்லை, ஸோ அதனால வின் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஜஸ்ட் as I said, just to break the ice. Okay, so I'm going to start. First, இந்த பர்சனுக்கு மக்ரோன்ஸ் பிடிக்காது, டிக் போட்டுக்கோங்களா. டிக் அப்படி பிடிச்சதுன்னா நீங்க டிக் போடக்கூடாது. ஓகே, இன்ட்டு போட்டுருங்க.
இந்த பர்சன் வந்து தாஜ்மஹாலை விசிட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்சன் வந்து தமிழ்நாடு தவிர்த்து 2 மாநிலத்துல வாழ்ந்திருக்காங்க. அதாவது 1 மாசத்துக்கோ 2 மாசத்துக்கோ, நாட் ஜஸ்ட் விசிட்டிங் கிடையாது, வாழ்ந்திருக்காங்க. இந்த பர்சனுக்கு இந்த மாசம் ஒரு ஆனிவர்சரி இருக்கு, வெட்டிங் ஆனிவர்சரி, ஒர்க் ஆனிவர்சரி, அந்த மாதிரி ஏதாவது. இந்த பர்சன் ஃபார்மிங் இல்லாட்டி கார்டனிங் ஆர் ரெண்டும் பண்றாங்க. இந்த பர்சன் ஃபாரின் லாங்குவேஜ் வந்து கத்துக்க ட்ரை பண்ணிருக்காங்க, இல்லாட்டி பேசுவாங்க. ஃபாரின் லாங்குவேஜ் ஸ்பானிஷ், பிரெஞ்சு, ஜெர்மன் அந்த மாதிரி. இங்கிலீஷ் நாட் கவுண்டட், ஏன்னா அது நம்ம லாங்குவேஜ். இந்த பர்சன் 2021 தமிழ்நாடு சட்டமன்ற எலெக்ஷன்ல vote பண்ணிருக்காங்க. இந்த பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் சர் நேம் ஒரே லெட்டர்ல தான் ஆரம்பிக்கும். ஆல்மோஸ்ட் 10 முடிச்சு யாருக்கு ஒன்றும் வரல. ஓகே, இந்த பர்சன் 2024 அவங்களோட ஜாபை சேஞ்ச் பண்ண யோசிக்கிறாங்க. ஜாப் ஆர் பிசினஸ், வாட் எவர் இட் இஸ். இந்த பர்சன் ஜல்லிக்கட்டு பார்த்திருக்காங்க, இல்லாட்டி விளையாடி இருக்காங்க. ரொம்ப டஃபா இருக்கு போல. ஓகே, இந்த பர்சன் யோகா இல்லாட்டி மெடிடேஷன் பண்றாங்க. டெய்லிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது, பண்றீங்க ஏதோ, அதுவும் கவுண்டட். ஓகே, திஸ் பர்சன் ஹேஸ் அ பர்த்டே திஸ் மந்த். இந்த மாசம் யாருக்கா பர்த்டே இருக்கா? எஸ்னா டிக். ஓகே, இந்த பர்சனுக்கு பரோட்டா பிடிக்காது. யாருக்கா வந்திருக்கா? 5 across or 5 from down? No. ஓகே, இந்த பர்சனுக்கு வீட்ல ஒரு பெட் இருக்கு. ஓகே, we have about 5-6 left. Let's see, fingers crossed. இந்த பர்சனுக்கு ஒரு ட்வின் சிப்ளிங் இல்லாட்டி ட்வின் கிட்ஸ் இருக்கு. ஓகே, இந்த பர்சனுக்கு வந்து யாராச்சும் அவங்களோட ஃபேமிலியில இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க இருக்காங்க இன்னும், அதாவது 1947க்கு முன்னாடி. யாருக்காச்சும் 4 வந்திருக்கா? 3 வந்திருக்கா? எஸ், 4 ticks, 3 ticks, 4 ticks. ஓகே, 3. ஓகே, லெட்ஸ் see, ஆல்மோஸ்ட். இந்த பர்சன் வந்து சும்மா ஜாலிக்கு போயட்ரி, அதாவது கவிதைகள் இல்லாட்டி சிறுகதைகள் இல்லாட்டி எஸ்ஸே எல்லாம் எழுதுவாங்க, இல்லை எழுதியிருக்காங்க முன்னாடி. ஓகே, இந்த பர்சன் 2024 ஒரு புது பிசினஸ் இல்லாட்டி புது வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. started a new job or business in 2024. 3 நிறைய பேருக்கு 4 மாறி இருக்கா? இல்லை. ஓகே, லாஸ்ட் 4, 5. லெட்ஸ் see. இந்த பர்சன் வந்து ஸ்கூல்ல ஒரு அத்லீட் இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்திருக்காங்க. ஆஹா, ஒன்றும் வரலையா? 4. ஓகே, பார்க்கலாம். இந்த பர்சன் 3 இல்லாட்டி அதை விட ஜாஸ்தியான லாங்குவேஜ் பேசுறாங்க. கொஞ்சம் பேசினாலும் ஓகே தான், கவுண்டட் தான். இந்த பர்சன் விளையாட்டுக்கு ஒரு ஜாலிக்கு டிராயிங், பெயிண்டிங் இல்லாட்டி ஆர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த பர்சன் கீழடி ஆர்கியலாஜிக்கல் பார்க், அந்த ஒரு பார்க் இப்போ திறந்திருக்காங்கல்ல, அது போய் பார்த்துருக்காங்க, இல்லை பார்க்க நினைக்கிறாங்க. ஈஸி பண்ணிடலாம். ஓகே, லாஸ்ட் 2, ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். இந்த பர்சன் கொலம்போக்கு வந்து டியூட்டிகோரன்லேருந்து ஃபெரியில போயிருக்காங்க. இந்த பர்சன் டீ இல்லது காஃபி குடிக்க மாட்டாங்க. ஐயோ சாரிங்க, இவ்வளோ டஃபா இருக்குன்னு நான் நினைச்சு பார்க்கல. சரி, ஓகே, எண்ட் ஆஃப் த கேம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். யாரெல்லாம் மக்ரோன் பிடிக்காதுன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் கை போடுங்க, தூக்குங்க. பிடிக்காதா? பிடிக்கும். பிடிக்காதுன்னு சொன்னவங்க? ஓ, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, பரோட்டா பிடிக்காதுன்னு சொன்னவங்க 2 பேர். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். எப்படி உங்களை ஊர்ல எல்லாம் எல்லாரும் மதிக்கிறாங்க மக்ரோன் பிடிக்காம? ஓகே, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். சாரி அபவுட் தட், ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. 4 பேர் வந்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாருக்கெல்லாம் 4 வந்துச்சு? 1 2. ஓகே, 3 4 7. சார் நீங்க பிங்கோ சார், இப்படி வந்துச்சா? ஸ்ட்ரெயிட் அப்படி. ஓகே, ஆல் ரைட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
we can continue now. All right, so okay, now that bingo முடிஞ்சிருச்சு, நம்ம we'll go to the theme of the topic today. So as I said, நம்ம 5 senses are important problem solving க்கு. And நான் இன்னைக்கு என்ன சொல்றேனோ அதை வந்து ஃபுல்லா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும்னு சொல்ல முடியாது, பட் சில விஷயத்துக்கு நீங்களே மேபி அப்ளை பண்ணா மேபி there will be benefit. So that's just my effort to share with you. So there are the why 5, right? Like நான் power of 5 சொல்லும்போது, so there are so many இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் தியரிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி IIM அங்க சொல்லி கொடுக்குறவங்க யாரா இருந்தாலும் அதுல there is just one book called 5 steps to problem solving. அது இன்னி வரைக்கும் 1960ல இருந்து ரொம்பவே முக்கியமான புக்கா இருந்துட்டு வருது டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இந்த 5 ஸ்டெப் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் பாக்குறதுக்கு, பட் இதுக்குள்ள நிறைய அர்த்தம் அடங்கி இருக்கு. அண்ட் இந்த 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும், இன்க்ளூடிங் சோஷியல் ப்ராப்ளம்ஸ். ஐ வில் ஷோ யூ லேட்டர், ரைட்? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இந்த 5 ஸ்டெப் இருக்கு. நம்ம ஐ வில் கோ ஒன் ஸ்டெப் பை ஒன் ஸ்டெப், அண்ட் அதுக்கு தகுந்தாப்புல வி ஹேவ் சம் ஆக்டிவிட்டீஸ். ஐ ஹோப் யூ கேன் என்கேஜ் அண்ட் பார்ட்டிசிபேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஹவு டு டிஃபைன் அ ப்ராப்ளம், ரைட்? நம்ம ப்ராப்ளம் டிஃபைன் பண்றதுலேயே வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுமா இல்லையாங்கிறதுல நிறைய வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு வந்து சில டூல்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் டூல் வந்து இந்த 5W1H, who, what, where, when, why, how அப்படிங்கிற 6 கொஸ்டின் நீங்க கேட்டாலே நிறைய விஷயத்த நம்மளால ஸ்லோலி we can break it down, ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மாநிலமே யோசிக்குதுன்னு வைங்களேன், ஐயோ எங்களுக்கு கடன் கட்ட வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அதை ஆரம்பிக்கும் போது பெருசா தான் தெரியும், பட் அதை நம்ம வந்து எதனால யாருனால அப்படின்லாம் நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்க we will be able to get some potential solutions, or at least அதை எப்படி வந்து நம்ம ஃபியூச்சர்ல எப்படி சீர்திருத்தம் பண்ணணுங்கிறதுக்கு மேபி சம் இன்சைட் வரலாம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அந்த மாதிரி ரொம்ப இமோஷனலான ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட நம்ம ப்ராப்ளமா சொல்லும் போது அதை வந்து ரொம்ப அப்ஜெக்டிவா பார்க்கக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி டூல்ஸ், ரைட்? இது வந்து நீங்க ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கட்டுரை எழுதுறதுக்குலாம் வந்து இன்ட்ரோடக்டரி பேராகிராஃப் எழுதும்போது இந்த டெக்னிக் தான் சொல்லி கொடுப்பாங்க. இதை வச்சுதான் வந்து நம்ம கதையே ஆரம்பிக்க முடியும். இது ஸ்கிரிப்ட் ரைட்டா இருக்கட்டும் சரி, எதுவா இருக்கட்டும் சரி, அவங்க இப்படிதான் இந்த 5W1H தான் ஃப்ரேம் ஒர்க். இதை வச்சுதான் நம்ம எதையுமே ஆரம்பிக்க முடியும். ஸோ ஈவன் while analyzing a problem, this is a very useful technique. பட் அது சொன்ன மாதிரி நம்ம ப்ராப்ளம் வந்து எப்படி ஃப்ரேம் பண்றோமோ அதுல இருந்தா நம்மளுக்கு தெரிய வரும் அது சால்வபிளா இல்லையா அப்படின்னு. இல்ல நம்ம சால்விங் மைண்ட் செட்ல இருக்கோமாங்கிறது நம்ம எப்படி அந்த ப்ராப்ளம் ஃப்ரேம் பண்றோமோ அப்படிதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஐ எம் திங்கிங், ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு, ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணணுமோ, இல்ல ஒரு கிராண்ட் அப்ளிகேஷன் ஏதோ போடணும், இல்ல ஒரு பிசினஸ்க்காக வந்து கிராண்ட் கொடுக்குறாங்க, சப்சிடி எதை மாதிரி ஏதோ. நான் இதை மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் மிஸ் பண்ணதுனால என்னோட 5 இயர் பிளான், எனக்குன்னு ஒரு விஷன் பிளான் வச்சதுல நான் வந்து பின்தங்கி போயிட்டேன் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது, ரைட்? அப்படிங்கிற ப்ராப்ளம் இஃப் ஐ வர் டு அப்படிங்கிற ப்ராப்ளம் மைண்ட் செட்லயே நான் இருந்தேன்னா ஐ மைட் நாட் டூ எனிதிங் அபவுட் இட். அதை பத்தி யோசிச்சு நம்ம சொல்ற மாதிரி நம்ம புண்கள் அப்படி தடவி நம்ம அப்படியே உட்கார வேண்டியதான். பட் அதே இது இஃப் வி ஆஸ்க், ரைட், நான் இப்போ மிஸ் பண்ணிட்டேன், பட் மேபி நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதுவே என்னோட 5 இயர் பிளான்ல நான் போடாத ஒரு பிளானா இருக்கலாம். அண்ட் அந்த நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க டாஸ்க்கை முடிச்சாலே மேபி அதனால கொஞ்சம் there will be some benefit. அண்ட் மேபி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன கத்துக்கலாம்னா, மேபி நான் டைம் வந்து மேனேஜ் பண்ணணும் பெட்டரா. அதாவது என்னென்ன டாஸ்க் எப்பப்போ பண்ணணுங்கிறத நான் அரேஞ்ச் பண்ணி மேபி அதை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் whining or complaining, right? But I'm not saying whining or complaining is bad. Very important. Sometimes நம்ம வந்து கொஞ்சம் அழுது மனசை தேத்திக்கிட்டாதான் வாழ்க்கை முன்னேறும். அதே சமயத்துல நம்ம வந்து once we are done with that phase, it's important to reflect back on that problem and ask what can I do better about it, or what could I have done about it, right? And இது எல்லா விஷயத்தையும் நம்ம யோசிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாஸ் ரொம்ப கடுப்பேத்துறாங்கன்னா அவங்க கடுப்பேத்துறாங்க, அதை பத்தி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. either நம்ம ஜாப் விட்டுட்டு போனோம், இல்லை நம்மளே வந்து we have to better ourselves. அதை விட ஆப்ஷன் கிடையாது. But in some other cases, we can think about this sort of like solution mindset when we are framing a problem. And so அதுல 2 டைப் ஆஃப் ரீஃப்ரேமிங் இருக்கு. ஒன்னு வந்து கான்டெக்ஸ்ட் ரீஃப்ரேமிங் சொல்றாங்க. அது இப்போ நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி சீயிங் த பிக்கர் பிக்சர். அது இன்னைக்கு போயிடுச்சு சரி, ஆனா இது வந்து இதை மிஸ் பண்ணதுனால ஏதாவது நாளைக்கு பாதிப்பு இருக்கா, இல்ல நான் இப்போ இதை சீர்திருத்தம் பண்ணி அந்த நாளைக்கு இருக்கிற அந்த விஷனை எப்படி என்னால காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு பேர் கான்டெக்ஸ்ட் ரீஃப்ரேமிங். இது கண்டென்ட் ரீஃப்ரேமிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியல, பட் ஐ திங்க் பிஃபோர் பெப்சி இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி அரௌண்ட் 1990s யூஎஸ்ல ஒரு கேம்பெயின் இருந்துச்சு, ஆட் கேம்பெயின். இந்த மாதிரி why do you want to drink Pepsi when there is Coca-Cola which is the new thing. அதாவது பெப்சிலாம் ரொம்ப பழசா போச்சு, கொக்கோகோலா வந்துருச்சு, அதுதான் புதுசு, அதை நீங்க குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே விஷயத்த பெப்சி வந்து அவங்களுக்கு தெரியும் இதனால வந்து மார்க்கெட்ல பாதிப்பு இருக்கும்னு,
பட் அவங்க ஒரு கேம்பெயின் வந்து ரிவர்ஸா கொண்டு வந்தாங்க, ஓல்ட் இஸ் கோல்டு, வை டு யூ வாண்ட் நியூ அப்படின்னு. அண்ட் அதனால அவங்களோட சேல்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் ஷோயிங் யூ தட் நம்ம மேல வர தாக்குதலை கூட நம்ம ரீஃப்ரேம் பண்ணிட்டா அது நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் ஆகலாம். அண்ட் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள், ரைட், லைக் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். இதே மாதிரி நம்ம ஊர்லயும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் கான்டென்ட் ரீஃப்ரேமிங். அண்ட் இந்த ரெண்டு டெக்னிக்ஸுமே ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் ஹெல்பிங் அஸ் மூவ் ஃப்ரம் தட், அந்த மாதிரி ஒரு இமோஷனலி நம்ம ஒரு ப்ராப்ளம் பத்தி யோசிக்கிறதுலேருந்து கொஞ்சம் ரேஷனலா ஒரு அப்ஜெக்டிவா யோசிக்கிறது. அண்ட் அதனால என்ன ஆகும்னா நம்ம we can see and open ourselves to finding a particular solution to that problem, right? And நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் நம்ம தேடணும்னு அவசியம் இல்லை. அது இந்த மாதிரி ரீஃப்ரேமிங் பண்ண நம்மளுக்கு வந்து நிறைய வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் நம்மலாம் வந்து we are thinking animals, as I said, and problem solving animals. ஸோ நிறைய நேரம் ஒரு பிரச்சனை வந்ததுனால நம்ம மண்டையில் அது ஓடிட்டே தான் இருக்கும், ஒரு சைக்கிள் மாதிரி. ஸோ அந்த டைம்ல வந்து if you interrupt that cycle and ask from that solution mindset of நான் இதை என்ன பண்ணிருக்கலாம் பெட்டரா, இல்ல நான் இதை பண்ணியிருந்தா என்ன மாறி இருக்கும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆஸ்க் பண்ண நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடும். ஸோ ஸ்டெப் 2, ரைட், நம்ம ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், ப்ராப்ளம் வந்து எப்படிலாம் வந்து நம்மளை இம்பாக்ட் பண்ணது அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதோட நம்ம வந்து லைக் டிஸ்கிரைப் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு, சில ப்ராப்ளம்க்கு as I said we have to find a solution. பட் எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரே சொல்யூஷன் தான் இருக்குமா? இல்ல. சம் ப்ராப்ளம்ஸ், எஸ்பெஷலி இந்த மாதிரி சோஷியல் ப்ராப்ளம்ஸ்க்குலாம் நிறைய பொட்டன்ஷியல் சொல்யூஷன் இருக்கும். நம்மளோட பர்சனல் லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புது பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம், நாட் ப்ராப்ளம், மோர் லைக் ஒரு அப்ஜெக்டிவ் இருந்துச்சுன்னா நம்ம மல்டிபிள் ஆப்ஷன் பார்த்தா தான் நம்மளால வந்து எந்த பிசினஸ்ல நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குன்னு யோசிக்க முடியும். அதனால ஐடென்டிஃபைங் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இஸ் தி செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆன் த சர்ஃபேஸ் ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு லெவலா தெரியும், அதாவது வந்து எனக்கு இப்படி இந்த அநியாயம் ஆயிப்போச்சு அந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். பட் when we see அது வந்து ஜஸ்ட் சிம்டம் தான். நம்மளோட சிம்டம் என்னது, ஏதோ ஒரு ஃபீவர் அந்த மாதிரி பாடி கொதிக்குது அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஃபீவருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா எதர் நம்மளோட சிம்டம்ஸ் என்ன தெரியும்னா ஐ எம் சேட், ஐ எம் ஆங்கிரி, ஐ எம் அப்செட், அந்த மாதிரி தான் தெரியும். பட் அதனால சொல்யூஷன் அன்பார்ச்சுனேட்லி இமீடியட்லி வராது. நம்ம ஷார்டஸ்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல அதை வந்து கொஞ்சம் சால்விங் மைண்ட் செட்ல போனோம்னா we have to look for the root causes. So இந்த டயக்ராம் சொன்ன மாதிரி what you see on top is just the symptoms, right? இப்போ ஒரு மரமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேர் இல்லாமல் அதால வந்து 100 வருஷம்லாம் தாங்க முடியாது. ஸோ அந்த வேர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டீப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அந்த ட்ரீ வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கும், ஃப்ளவர்ஸ் கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். அதே போல நம்ம வந்து இந்த ரூட் காசஸ் அதை நம்ம கண்டுபிடிக்கலைன்னா நம்மளால அதோட சொல்யூஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. சம்டைம்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் அப்படி பூசி மூடுற மாதிரி ஒரு சொல்யூஷன் தேடி இருப்போம். பட் அந்த சொல்யூஷனால திருப்பி ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம், இந்த ரூட் காஸ், அதாவது இந்த ஃபண்டமெண்டல் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் நம்ம சம்டைம்ஸ் we are not addressing. அண்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் we have to do one process called as root cause analysis. அண்ட் உங்களுக்கு கேட்கும், இந்த மாதிரி வந்து கேட்கும்போது தெரியும் as if like only management consultants doன்னு. நாட் த கேஸ். நம்ம இண்டிவிஜுவல்ஸ் பர்சனல் கோல் செட்டிங்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னிக் வந்து நிறைய வந்து இந்த லைஃப் கோச், இந்த கரியர் கோச் எல்லாமே இதுதான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி ஃப்ரீ அவைலபிள் டூல். நீங்க எங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். இந்த டூல் வச்சே நீங்க யூ கேன் டெஃபினெட்லி திங்க் அபவுட் ஓகே இந்த நான் இப்போ ட்ரை பண்ற விஷயம் ஏன் நடக்க மாட்டேங்குது, அதுக்கு இந்த மாதிரி ரூட் காஸ் அனாலிசிஸ். அண்ட் இட்ஸ் a வெரி சிம்பிள் டெக்னிக். ஜஸ்ட் 5 டைம்ஸ் நீங்க கொஸ்டின் why அப்படின்னு கேட்கணும். 5 whys, அதுதான் இதோட அப்ரோச். இது வந்து நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல், பர்சனல், ப்ரொஃபஷனல் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் அப்ளிகேஷனல். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம டொயோட்டா, அதாவது நம்ம இந்தியன் ரோட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டொயோட்டா கார், யூஎஸ்லேயும் அப்படிதான் சேம் இது எல்லாம் வேர்ல்ட் ஓவர் டொயோட்டாவோட கார் ஷேர், ஐ திங்க் ஆட்டோமொபைல் ஷேர் ஆஃப் த மார்க்கெட் இஸ் அரௌண்ட் 10 to 15% அக்ராஸ் த குளோப் ஆன் ஆவரேஜ், ரைட்? அப்படிப்பட்ட கம்பெனியே இன் 1960s எப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சோ அவங்களோட ப்ரொடக்ஷன் லைன்ல அவங்க இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க, 5 whys, that's it. அந்த 5 whysனால they were able to solve a lot of the problems with their manufacturing and their production line, right? And they turned profitable after 1970 by just இந்த ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணி. அவங்களுக்கு வந்து இந்த டெக்னிக் வந்து அவங்களோட லோக்கல்ல இருக்கிற ஜாப்பனீஸ் கன்சல்டன்ஸே சொல்லி இந்த டெக்னிக் அவங்க ஃபாலோ பண்ணி they turned around their entire story. And இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நம்ம it's not like we have to turn around our lives, but it's been useful so far in lots of people's lives, so it can be useful in our lives as well, right? So for example நான் வந்து இப்போ சோஷியல் ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். ஏன்னா அங்கிள் சொன்ன மாதிரி நான் வந்து ஐம் ஒர்க்கிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் என்வாயன்மெண்ட், இந்த ஏர் பொல்யூஷன் அதெல்லாம் பத்தி நிறைய சிட்டிஸ் இன் இந்தியா. என்னோட ஒர்க் எப்படின்னா டெய்லி வந்து என்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, எப்படி இதை சால்வ் பண்ணலாம், அதான் என்னோட ஃபுல் ஜாபே. ஸோ அதுக்கு ஐ ஹேவ் டு அப்ளை தீஸ் கைண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ் டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ். அண்ட் a lot of these, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தாலும் அடுத்த நாளே அது மாறிட போறது இல்லை. நான் அந்த இது ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுனால
இந்தந்த ஒரு செக்ஷன்லயும் அவங்க வந்து தே கேன் கோ அண்ட் ஃபர்தர் எக்ஸ்ப்ளோர். ஸோ அந்த பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஸோ லைக் ஐ செட், அது இட்ஸ் நாட் அ கேரண்டி தட் நீங்க இந்த பண்ணதுனால ஓவர் நைட் லைஃப் சேஞ்ச் ஆயிருன்னு கிடையாது. பட் இட் கேன் ஹெல்ப் யூ சார்ட் ஆஃப் டூ தட் starting of a 5-year plan or whatever it is you want to think about your sort of career goals or your business expansion, whatever it is, right? So just asking 5 times why, right? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். நம்ம பார்க்குறோம் நம்ம ரோட்ல வந்து நிறைய குப்பையா கிடக்கு டியூட்டிகோரன்ல, ஓகே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஃப்ளட், இந்த ஃப்ளட் இப்போ வந்ததுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸா அவங்களும் நிறைய சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க பண்ணி பார்க்க. சில இது தேருது, சில இது தேர மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து இந்த நம்ம ரோட்ல வந்து இந்த ஒரு ட்ரக் எல்லாம் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து. பட் அது இப்போ இந்த ஃப்ளட்ஸ்க்கு அப்புறம் அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ரைட்? ஸோ விச் மீன்ஸ் ட்ரக் டிப்ளாய் பண்ணதுனால மாத்திரம் வேஸ்ட் கலெக்ஷன் வந்து கரெக்டாக ஆயிடுச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் த ப்ராப்ளம், ரைட்? நம்ம ரோட்ல நிறைய குப்பை இருக்கு. ஃபர்ஸ்ட் தடவை ஐ எம் ஆஸ்கிங் ஏன் இந்த பிரச்சனை இருக்குன்னு. ஐ ஃபைண்ட் அவுட் தட் இந்த வேஸ்ட் வந்து நிறைய இடத்துல கலெக்ஷன் ஆக மாட்டேங்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் போடுறதுக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். செகண்ட் டைம், ஓகே அது ஏன் நடக்குது? சேம் செகண்ட் வை ஐ ஃபைண்ட் தட் வேஸ்ட் கலெக்டர்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ற வேஸ்ட் எல்லாத்தையும் ஒரே நாள்ல அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியல. இப்போ நிறைய சிட்டில என்ன ஆகும்னா, அவங்க அந்த வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு பெரிய ட்ரக்ல கொண்டுட்டு போயிட்டு அங்க போய் சார்ட்டிங் பண்ணுவாங்க, ரீசைக்ளிங் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த வேஸ்ட் திருப்பி நம்ம ரோடுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. பட் அது நடக்க மாட்டேங்குது. அது ஏன் நடக்க மாட்டேங்குது? தேர்ட் வை, பிகாஸ் நம்ம ஜென்ரேட் பண்ற வேஸ்ட் வந்து செக்ரிகேட்டடா இல்ல. அதாவது நம்ம வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு டெய்லி நம்ம குப்பையை அப்படிலாம் பிரிச்சு போடுறது இல்ல. பிரிச்சு போடுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை. இப்போ ஒரு பின்ஸோ ஏதோ வந்து கவர்மெண்ட்ல இருந்தும் கொடுக்கறது இல்லை, ரைட்? ஸோ நம்ம வந்து அப்படியே இது எல்லாத்தையும் ஆளாக்கா போட்டுறோம். அண்ட் அது வந்து நிறைய வேஸ்ட்டை சேகரிச்சிருச்சு. நாட் ஜஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட், ரெஸ்டாரண்ட்ஸ், பிசினஸஸ் எல்லா இடத்துலையும் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகிட்டு தான் இருக்கு டெய்லி. ஸோ அதெல்லாம் வந்து செக்ரிகேட்டடா இல்லாதனால வேஸ்ட் கலெக்டர்ஸ்க்கும் பிரச்சனை, பிளஸ் டஸ்ட்பின்லாம் இல்லாதனால அங்கே எங்கேயும் போடவும் முடியலை. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சும்மா பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அங்கே ரோட்ல வச்சிருவாங்க. அட்லீஸ்ட் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, விச் இஸ் அ குட் திங். பட் இது ஏன் நடக்குது? நிறைய வேஸ்ட் வந்து செக்ரிகேட் ஆகல. ஃபோர்த் வை வி ஃபைண்ட் தட் நிறைய நம்ம ஹவுஸ் ஹோல்டோ இல்லை பிஸ்னஸோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டோ அங்கே வந்து இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணணும், மக்கும் குப்பை மக்காத குப்பையை பிரித்து போடணும் அப்படிங்கிறதுக்கு லைக் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் ஃபெசிலிட்டிஸும் இல்லை, ரைட்? அண்ட் ட்ரைனிங்கும் இல்லை. ஓகே, இது ஏன் நடக்குது? ஏன்னா லாஸ்ட் வை, ஃபிஃப்த் வை, பிகாஸ் நம்ம இப்படி பண்ணா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபைனான்சியல் பெனிஃபிட்டோ இல்லை ஒரு மாரல் பெனிஃபிட்டோ அப்படி ஒண்ணுமே இல்லை, ரைட்? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், அது அப்படியே எப்படி இருக்கோ குப்பையை அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கவர்லயோ ஒரு டப்பாலையோ எல்லாம் தூக்கி போட்டுறோம், ரைட்? இதே இது இஃப் ஒரு ஃபைனான்சியல் இன்சென்டிவ் இருந்தா நம்ம கொஞ்சம் யோசிப்போம், இல்ல கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து சரி ஏதோ ஒரு 10-15 காசு பார்த்தாலும் அது காசு தானே. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நோ ப்ரோக்ராம் இஸ் தேர், ரைட்? ஸோ இதனால வி ஃபைண்ட் ஓகே தேர் ஆர் 5 பொட்டன்ஷியல் வேஸ் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம வந்து 5 டிஃப்ரெண்ட், அதாவது இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு வீல் இருக்கு, ஒரு சக்கரம் இருக்கு, அதுல 5 ஸ்போக்ஸ் இருக்கு. அந்த ஈச் ஸ்போக்குக்கும் ஒரு பொட்டன்ஷியல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுதான் இது காமிக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே ப்ராப்ளம் நான் சொன்ன மாதிரி வேஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆகலங்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? மேபி கலெக்டர் சார்ட்டிங் சென்டர் வைக்கலாம். அது மற்ற சிட்டிஸ்ல யோசிச்சிருக்காங்க, நம்ம சிட்டிலையும் யோசிக்கிறாங்க. செகண்ட் வந்து டஸ்ட்பின் வந்து இல்லாத சிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம டியூட்டிகோரனோட பிளான், ஸ்மார்ட் சிட்டி பிளான்ல. பட் மேபி சில இடத்துல வச்சாதான், அந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி செக்ஷன்ல எல்லாம் வச்சாதான் மேபி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமோ இல்லையோ தெரியல. பட் அது குட் பி a potential solution, right? செகண்ட் என்ன பண்ணலாம், இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்பர் ஆஃப் ட்ரக்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ தட் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா போய் டெய்லி கலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம கலெக்ட் பண்ற வேஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அந்த வால்யூம் ஆஃப் வேஸ்ட் வால்யூம் ஆஃப் வேஸ்ட் that ends up in the trash can reduces. வேற என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ட்ரக் கலெக்டர்ஸ், அதாவது நம்ம பார்த்துருப்போம் கார்பரேஷன்ல இருந்து அந்த வண்டி ஓட்டுறவங்க 3 பேர் வருவாங்க. அந்த 3 பேர் மாதிரி அந்த ட்ரக்ஸோட சேர்த்து இன்னும் 3 பேரா நிறைய வந்து டிப்ளை பண்ணாங்கன்னா மேபி கலெக்ஷன் இன்னும் ஃபாஸ்டா ஆகலாம். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு மேபி கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ப்ரோக்ராம் ஃபார் இந்த மாதிரி நீங்க ரீசைக்கிள் பண்ணி அந்த வேஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு அதை வேல்யூவா மாத்தி தருவோம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மகாராஷ்டிரால பூனேல வந்து ஒரு ஏரியா இருக்கு, இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் அதாவது அக்ராஸ் தி போர்டு, அக்ராஸ் இன்கம் கேட்டகரிஸ் இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் அசோசியேஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி குப்பையெல்லாம் சேகரிச்சு ஒரு அகர்பத்தி ஃபேக்டரிக்கு அனுப்புறாங்க. அவங்க அந்த குப்பையை வச்சு, அது எஸ்பெஷலி இந்த மக்கும் குப்பையை வச்சு அகர்பத்தி மேனுஃபேக்சர் பண்ணி திருப்பி வந்து என்ன பண்றாங்கன்னா they are selling it. அதுல வர ப்ராஃபிட்ஸை ஆல்மோஸ்ட் 30-40% அந்த ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷனோட ஒரு ஹவுசிங் ஃபீஸ் மாதிரி இருக்கும்ல, அதுல வந்து சேர்த்துடுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போ இப்போ ரெசிடென்ட் என்னோட மந்த்லி நான் வந்து கட்ட வேண்டிய அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மி ஆகுது. ஏன்னா அதுல இருந்து நான் ப்ராஃபிட் ஷேரிங் பண்றதுனால எனக்கு வந்து அது கொஞ்சம் லாபகரமா ஆகி போச்சு.
ஸோ இந்த மாதிரிலாம் மெக்கானிசம் மேபி இருந்தால் நம்ம வந்து மேபி அந்த மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்து எனர்ஜி கொடுத்து இந்த மாதிரி மக்கும் மக்காத மாதிரி மேபி செப்பரேட் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை கவர்மெண்ட்லேருந்து மேபி வி நீட் இந்த மாதிரி சார்ட்டிங் பின் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ப்ளூ கலர் பின்னு, ஒரு கிரீன் கலர் பின்னு, ஒரு ரெட் கலர் பின்னு அப்படின்னு வச்சோம்னா நம்ம மேபி வந்து சரி ப்ளூல வந்து மக்கும் குப்பை எல்லாம் போடணும், கிரீன்ல வந்து மக்காத அந்த மாதிரி ஏதாவது பிரிச்சு நம்ம போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இது இல்லாததுனால மேபி தட்ஸ் நாட் ஹேப்பனிங். So this is just a simple way for us to look at for a problem with the solution mindset, hoping that இந்த மாதிரி நம்ம யோசிக்க ப்ராப்ளமை பத்தி நம்ம இன்னும் டீப்பர் போகும்போது நம்மளுக்கு அதுல இருந்து சில சொல்யூஷன்ஸ் தானாக உருவாகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. That is the second step of the problem solving method, which is identifying the potential solutions to the problem. Okay, now உங்களோட செகண்ட் பேஜ் இருக்கும் அந்த நான் கொடுத்த ஷீட்ல. அதில் வந்து நம்ம வந்து ஒரு 5 whys எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு யூ கேன் பார்ட்டிசிபேட், யூ கேன் ரைட் இன் வாட் எவர் லாங்குவேஜ் இஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ். பட் மை ஹோப் இஸ் தட் நம்ம எதர் இன் குரூப்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி ஹவெவர் யூ ப்ரிஃபர் we can do this 5 whys activity. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க, சிம்பிள், ஏதோ உங்க பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், இட் டசன்ட் ஹேவ் டு பி வெரி சீரியஸ். சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஆர் நீங்க பார்க்குற ப்ராப்ளம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தூத்துக்குடியில் நடந்த ஃப்ளட்ஸ், நீங்களும் வந்து இந்த சிட்டியோட சிட்டிசன்ஸ் தான். ஸோ யூ ஹேவ் ஆல் த ரைட் டு திங்க் அபவுட் சொல்யூஷன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட். And if possible, if you have good ideas, please share. Na side track I can also engage with our municipal corporation around these solutions. But for now, if you can engage in this activity for about 10 minutes, I'd appreciate it. Okay. 1 2 3 count பண்றீங்களா please? Or 4 let's do 4 groups. 1 2 3 4 1 2 sir நீங்க 2 next row 2 1 okay 1 second 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 perfect. Okay, all the ones please come here. இல்லாட்டி சும்மா 4 பேர் வாங்க, அவ்வளவுதான். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வைக்கணும்னா 4 பேர் வாங்க. இங்க செகண்ட் ரோல ஒரு 4 பேர், அதாவது சேர் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் பக்கத்துல. Okay, 4 people. Okay, 1 2 3. Okay, 4. சார் நீங்க ஒருத்தங்க வேணா பின்னாடி அங்க ஒரு லாஸ்ட் ஃப்ளோர் இருக்கு. Okay, super. So in the group la first thing to do is maybe identifying a problem. If you want, like I said, in the floods pathiyo illa ungala personal life, professional life edho vanalum group la if you can discuss and find one problem, first ஒரு 3 minutes நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க எந்தெந்த குரூப் எந்தெந்த ப்ராப்ளம் எடுக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சாகணும். பேசிக்கலாம் நீங்க, you can talk loudly amongst each other. Anything, any problem, just around 2 more minutes please take to decide a problem per group. 1 2 3 4 5. Okay,
ஓகே, எல்லாரும் டிசைட் பண்ணிட்டீங்களா சார்? லாஸ்ட் குரூப் சார். ஓகே, டன். ஓ, ஓகே, 2 more minutes ப்ளீஸ். எல்லாரும் நீங்க முடிச்சிட்டீங்களா சார்? செகண்ட் ரோ நீங்க. ஓகே, ப்ராப்ளம் ஐடென்டிஃபைட். நீங்க தான் சார். ஓகே, பேசிட்டு இருக்கீங்களா? பேசுங்க சார். தேர்ட் குரூப் டன். ஓகே, ஃபோர்த் குரூப் நீங்க பின்னாடி சார். உங்க குரூப்ல டிசைடடா? ஓகே, ஃபிஃப்த் குரூப் இஸ் டிசைடிங். ஓகே, 2 more minutes ப்ளீஸ். Okay, we'll hear now from group to group என்ன ப்ராப்ளம் எடுத்திருக்காங்கன்னு. First group, please somebody volunteer to share. Okay, type. Y2K kids are not growing. Y2K kids. Super. Okay. What stops them to grow? Great. Okay, first group has decided Y2K kids are not growing. அதாவது 2000க்கு அப்புறம் வளர்ந்த குழந்தைங்க ஏன் வந்து வளர மாட்டேங்கிறாங்க basically. They don't have self-interest. They don't have interest to grow fast. Or they don't have interest to grow fast. Why do they not have that? Okay, great problem. Second group, உங்களோட ப்ராப்ளம் நீங்க ஐடென்டிஃபை பண்ண, அது உங்க வாழ்க்கையில நடக்கிற ப்ராப்ளம் இல்ல, உங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ண ப்ராப்ளம் சொல்லுங்க, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. Okay, we'll come back. Third group. Amazing. Okay, super. Fourth group, sir, உங்க group floods and due to current. Last group. Okay, நீங்க sir, நீங்க உங்க group plastic recycling. Super. Okay, second group sir decided எதா வேணா இருக்கலாம். Okay, ஃபேமிலியோட திருப்பி சொல்லுங்க. ஃபேமிலியோட இன்டெகிரேட் ஆக மாட்டீங்க. ஓகே, செகண்ட் குரூப் டாபிக் இஸ் ஃபேமிலியோட சில்ட்ரன் வந்து இன்டெகிரேட் ஆகாததுக்கு ஏன் காரணம். ஓகே, ஆசம். ஸோ நவ் நீங்க வந்து பண்ண வேண்டியது ஒன்லி ஒன் திங், 5 வாய்ஸ் கேட்கணும் ஒன் பை ஒன். அண்ட் உங்க குரூப்ல இருந்து இதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஐ வாண்ட் சம் ரெப்ரஸன்டேட்டிவ் டு ப்ளீஸ் ஷேர். நீங்க என்ன 5 வாய்ஸ், நாட் ஃபுல்லி பட் பொட்டன்ஷியல் சொல்யூஷன்ஸ் எல்லாம் என்ன வருதுங்கிறத நீங்க ஷேர் பண்ணலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட். வி ஹேவ் about 10 minutes for this activity. Take your time. அண்ட் அந்த முடிஞ்சா ப்ளீஸ் இந்த ஒர்க் ஷீட்ல எழுதிருங்க. only activities please everybody, only 5 whys, அதுதான், that's the prompt. வேற நம்ம ஒண்ணு அவுட் ஆஃப் சிலபஸ் பண்ண வேணாம். Thank you.
இல்லைங்க, லாஸ்ட்ல தான், இந்த லாஸ்ட்ல. Okay, we have about 5 minutes more. இதுல போட்டிருக்க மாதிரி 5 வாய்ஸும் இருக்கணும் அவசியம் இல்லை. 3 இருந்தா கூட ஓகே, 4 இருந்தா கூட ஓகே. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ ப்ளீஸ் டூ ட்ரை. Okay, about 2 more minutes. Please wrap up. Super. Okay.
Okay, thank you. We'll start group by group. I invite one of you to please share. நீங்க என்ன wise கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுல இருந்து என்ன சொல்யூஷன் வருதுன்னு பார்க்கலாம். So doesn't have to be in order. Whoever is ready. I think fifth group சீக்கிரமாவே முடிச்சிட்டாங்க. I invite somebody, please. Senthil uncle, Senthil sir, sorry. இல்ல, it's okay, anything, yeah. Okay, we took the problem of floods in Thuthukudi. Okay. So why floods in Thuthukudi பார்க்கும்போது improper drainage. Yes. So we got improper drainage that is not slow. I get the solution later. Yeah, problem. Why improper drainage? Because of blockages. Yes. So why blockages? People are dumping the waste in the drains. Yes, okay. So why people are dumping waste in the drains? Because of the bad attitude. Correct, okay. So why bad attitude? Selfish behavior. Okay. So these are the 5 whys. Super. So for improper drainage, the reason we have solution we thought is proper planning and execution. Yeah. Supervision during the construction of Right. drainage. Blockage வந்து why blockage? Because people should have easy disposal of waste. Yes. It means they will not throw into the. Correct. So what will happen if people dump water in the drain, waste the drain? Take criminal action. Correct. Okay. Criminal action will make them conscious. So how do we correct the bad attitude, education, and awareness of the impact of. Yes. Absolutely. So Okay. selfish behavior according to the noble motive of the larger group. Super. Okay. Thank you so much. Please clap or whatever. Okay. Thank you so much, group 5. நம்ம இதை அப்படியே ரிப்போர்ட்டா எழுதி அனுப்பலாம் கார்பரேஷனுக்கு. Next, anyone ready? Sir, உங்க நேம்? விஜய். Okay. என்னுடைய ப்ராப்ளம் பர்சனல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கணும்னா Y2K kids are not going with their personal category. So first why கேட்கும் போது there is no proper knowledge updation. So அது first way answer. Second way வந்து they are so much distracted since Yep. they use more gadgets that stop them Right. to concentrate Yes. their career. Next way கேட்கும் போது irrespective அவங்களும் ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. The parents also so securing their kids. அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து போதும் இந்த சமாளிக்க போதும் நான் பைக் வாங்கி தரேன் மொபைல் வாங்கி தரேன்னு சொல்லி எல்லாம் எடுக்கிறாங்க parents. Okay. So they are self settled பண்றது. Okay. அந்த way. லாஸ்ட் வை வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மென்ட் பாத்தீங்கன்னா முன்ன வந்து பிசிக்கலா போய் நீங்க வர்க் பண்ணனும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணா ஃபண்ட்ஸ் கம் டு ஆர் அப்படின்னு இருக்கும்போது ஓகே இதே போதும் மோர் தென் சஃபிஷியன்ட் எல்லாருக்கும் போகுது. Super. Thank you so much. உங்களுக்கு Y2K kids இருக்குங்களா? Okay. எக்ஸ்பீரியன்ஷியலாக சொல்கிறீங்களா நினச்சேன். Okay. Thank you so much. Okay. Any other group? We have 3 more groups. So யாரையும் நம்ம விடுறதா இல்லை. சார் உங்கள் நேம்? தேவராஜ். உங்களோட ப்ராப்ளம்? பிளாஸ்டிக் யூசேஜ் அவாய்ட் பண்ணுங்க. ஓகே. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பீப்புள் யாருமே ரெடி ஆகிடுங்க சார் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதா வந்து. ஓகே. ஏன்னா எங்கே போனால் ஈவன் வந்து ஒரு பாக்கெட்டை வளர்ப்பு வாங்க போனால் கூட கேரி பேக் இருக்குன்னு நம்ம கேட்குறோம். ஓகே. ஸோ செகண்ட் வந்து சார் நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த பிளாஸ்டிக் எடுத்து என்ன பண்ணுவோம்னா எங்கேனாலும் நினச்சாட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ரைட். ஓகே. அடுத்து வந்து
யாருமே வந்து இப்போ இந்த பிளாஸ்டிக் ஐட்டத்தையும் சொல்ற மாதிரி இந்த மக்கள் குப்பையும் இந்த பிளாஸ்டிக் செக்ரிகேட் பண்றது யாரும் ரெடியா இல்லை. ஓகே, தெருவில் வண்டி வரப்போ பார்க்குறேன். கரெக்ட். people வந்து ஆர்கியூ பண்றாங்களே தவிர வந்து அதை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற எதோ சொன்னாலும் கேட்கல. எல்லாத்தையும் அப்படியே ஒட்டுக்கா போடுறது தான். ஓகே, அவ்வளோதான். ஓகே. இது வந்து என்னோட வாய்ஸ் சார். இப்படி இருந்துச்சுன்னா வந்து நம்ம ஜெனரேஷன் கிளீன் இந்தியாவை நம்ம பார்க்க முடியாது சார். கரெக்ட். ரெண்டாவது வந்து நம்மளாம் நினைச்சா மட்டும் சார் அந்த சேஞ்ச் கொண்டு வர முடியும். ரைட். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஐ ஹோப் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து கிளீன் இந்தியா காணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சூப்பர். நீங்கள் இதை ரிப்பப்ளிக் டே ஸ்பீச்சாக கொடுத்துருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 2 groups we have left. யார் வரீங்க? ஓகே சார், உங்கள் நேம்? ராஜேஷ் குமார். ஓகே. ஓகே. ஸ்க்ரீன் அடிக்ஷன். ரைட். ரைட். ஓகே. ஓகே, சரி. ஓகே, ஆல்ரைட், தேங்க்யூ. We have one last group. உங்கள் நேம் சார்? ஓகே. So, the topic will be frequent climate changes. Super. First one is global warming. Yes. And the second is increase of levels of CO2 and Yes. SOx and NOx gases. Wow. Okay. And Super. why is it? So it is because of burning of fuels. Yes. So why do we burn more fuels? Because of rapid industrialization and vehicle usages. Why do Yes. we use more vehicles? It is because of our comfort people need. Super. Thank you so much. Sir, உங்கள் நேம் again? தருண் கிருத்தி. ஓகே. யார்? எஸ் எஸ், சொல்லுங்க சொல்லுங்க, நான் கேட்க ரெடியாக தான் இருக்கேன். So global warming, if we can reduce tree plantations and use of more green fuels. So SOx and NOx increase ஆகுனா recover பண்ணணும்னு பார்க்கணும். So rapid growth of industrialization எப்படி control பண்ணணும் அப்படின்னா even distribution of industries and vehicle usage வந்து public transportation use பண்ணலாம். Yes. Instead of private, instead of own vehicles. Correct. So, and last point, comfortability வரும்போது we shouldn't be so self-centered. ரைட். அது லாஸ்ட் குரூப் சொன்ன மாதிரி செல்ஃபிஷ் தான் மெயின் ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ. உங்கள் குரூப்பில் யாராவது என்வாயன்மெண்டல் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களா? வேணா ஜாப் வேணா கேளுங்க. எனக்கு சூப்பராக நீங்கள் சொல்லியிருக்கீங்க சாக்ஸ் நாக்ஸ்லாம். ஐம் வெரி ஹாப்பி தட் யூஆர் ஆல் ஷேரிங் தட். கிரேட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்டல்ஜிங் இன் திஸ் ஆக்டிவிட்டி. ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி நம்ம 5 ways கேட்க சொல்யூஷன் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லா குரூப் முடிச்சிட்டோம்ல? ஆல் டன். ஓகே, கிரேட். ஓகே, ஸோ நம்ம 2 ஸ்டெப் முடிச்சிட்டோம் ப்ராப்ளம் சால்விங்கில். ஓரளவுக்கு சொல்யூஷன் வந்துகிட்டே இருக்கு மேலே மேலே. ஓகே, ஸோ நம்ம ஒரு மாதிரி நிறைய சொல்யூஷன், இப்போ 5th குரூப் சொன்னாங்க ஒரு 4 சொல்யூஷன், உங்கள் 3rd குரூப் நீங்களும் நிறைய சொல்யூஷன் சொன்னீங்க. ஸோ அந்த சொல்யூஷன்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் எல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி சம்டைம்ஸ் பண்ண முடியாது. எஸ்பெஷலி இப்போ ஒரு சிட்டி, இப்போ லாஸ்ட் குரூப்ல சொன்னாங்க இந்த மாதிரி இந்த ட்ரைனேஜ் அண்ட் ரிலேட்டட் ஃப்ளட்டிங்னால. ஸோ அட் அ டைம் வந்து வென் ப்ராஜெக்ட் போடும்போது ஒரு இதுக்கு தான் பட்ஜெட் இருக்கலாம், ஒரு இதுக்கு பட்ஜெட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதில் வாட் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் வே அப்படிங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு சில டூல்ஸ் இருக்கு. இப்போ 2nd குரூப் நீங்க சொன்ன மாதிரி நீங்க என்ன சொன்னீங்கன்னா 5 ways, அதாவது கொஸ்டின் ஆன்சர் பேப்பர் எழுதுற மாதிரி யூ கேவ் மீ 5 different ways and each wayக்கு நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். அந்த ரேஞ்சுக்கு நீங்க கொடுத்தீங்க, which is great, ரைட். ஸோ நம்ம அதை எப்படி கம்பேர் பண்ணி எப்படி நம்ம வந்து கடைசியில் ஒரு சொல்யூஷனை தேர்ந்தெடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது எதெல்லாம் பிளஸ் இருக்கு எதெல்லாம் மைனஸ் இருக்குன்னு ஒரு பட்டியலிட்டு அதை கம்பேர் பண்ணி நம்ம போடுறது. அது ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கான விஷயம் கிடையாது. நம்ம சும்மா அப்படியே நம்ம மைண்டுக்கு ஏற்றாப்புல நம்ம ஏதோ போடுறோம், ஒரு மாதிரி குத்து மதிப்பா ஏதோ வந்துடும், அதுல ஏதாவது செலக்ட் பண்ணி பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே வந்து யாருக்காச்சும் கல்யாணம் நடக்குது, ரைட்? ஏதோ ஒரு மண்டபம் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், சும்மா நம்மளே மண்டேல வந்து இந்த மாதிரி ப்ரோகான் லிஸ்ட் போட்டுறது. இங்க போட்டா வந்து 1000 பேருக்கு சீட்டிங் கெபாசிட்டி இருக்கு, இங்க போட்டா 500 இருக்கு. அதெல்லாம் ஏதோ ஒரு கணக்கு போட்டு கடைசியில ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறோம். அது ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாதிரி தானே. So that is in your head, not very scientific, but that still works, right? கடைசியில கல்யாணம் நல்லா தான் நடக்குது. செகண்ட், காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். அதுதான் நம்ம வந்து நிறைய சிட்டிஸ்ல பண்றது, பிசினஸஸ்ல பண்றது எல்லாமே என்னன்னா இது கொஞ்சம் மோர் சயின்டிஃபிக் மெத்தட்.
இது என்னன்னா we have to quantify. இப்போ நம்ம மைண்ட்ல கனெக்ட் போடுறோம்ல, 1000 பேர் கெப்பாசிட்டி வராங்க, இந்த 1000 பேர் கெப்பாசிட்டி எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன லாபம், அதனால நிறைய பேர் வருவாங்களா, அந்த நிறைய பேர் வந்தா நம்மளுக்கு என்ன குட்வில் இன்க்ரீஸ், இல்ல நம்ம ஃபேமிலி ஹாப்பியா இருப்பாங்க. அந்த ஹாப்பினஸ்க்கு காஸ்ட் போட முடியாது, பட் அதுவும் ஒரு வேல்யூ இருக்கு அந்த ஹாப்பினஸ் ஆடடுக்கு. ஆஸ் அப்போஸ் டு 500 பீப்புள் இருக்கிற மண்டபம் எடுத்தா நிறைய பேரை கூப்பிட முடியாது, அவங்க சோகமா இருப்பாங்க, இவங்க இது ஏதாவது சொல்லிடுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதுவும் ஒரு அதுக்கு தட் ஆல் ஹாஸ் அ மானிட்டரி வேல்யூ ஈவன் தோ வி டோன்ட் see it on the front, right? ஸோ அந்த எக்ஸாம்பிள் தவிர்த்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல நம்ம ஜாப்லயே ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க, நம்ம வேற லொகேஷன்ல இதே ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்னா இந்த காஸ்ட் அண்ட் பெனிஃபிட் நம்ம கண்டிப்பா பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அண்ட் இது அக்கௌண்டன்ஸ் மாத்திரம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம நார்மல் பீப்புள் who are in different professions, if you're a project manager or whatever it is, that will also we can also do. Can I first go around the room who here has a business or does business or something like that? If you can just raise your hand so I know என்ன மாதிரி crowd இருக்கு நம்மட்ட, so that I can share examples accordingly. இதுல யாரெல்லாம் business இருக்கீங்க, இல்ல business ஆரம்பிக்கிறீங்களா, இல்ல business somewhat you are connected to the business world. Okay, we have 3 people, great. 4 5 okay. யாரெல்லாம் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இல்ல அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் ஆக்குபேஷன்ஸ் இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சல்டன்ட் இல்ல ஐடி இல்ல சேல்ஸ், அந்த மாதிரி இதுல நிறைய இருக்கீங்களா சில பேர்? ஓகே, கிரேட். The rest of you, can you share some of your occupation or whatever you're doing so that I know? We are in production phase. Production phase, okay. Of a what? Fertilizer. Oh, great, awesome. So Tuticorin based. Okay, awesome. வேற நீங்க சார், நீங்க சொன்னீங்க business sales or something. Robot manufacturing. Oh, wow, super. Okay, Tuticorin. Great. நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் சார். லாஸ்ட் ரோ நீங்க bank. Okay, super. Specialized occupations. Okay, so we have very diverse audience. Great. So of course bankers க்கு சொல்லியே கொடுக்கறேன்னா அவங்க காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் டெய்லி போட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு லோன் கொடுக்கறனாலும் some form of IRR NPV analysis அவங்க பண்ணி தான் ஆகணும். அதாவது இன்னைக்கு நான் உங்களுக்கு லோன் கொடுத்தா 10 வருஷத்துல அவங்க கொடுப்பாங்களா இல்லையா, அதுக்கெல்லாம் நிறைய கால்குலேஷன் ஐம் ஷூர் இருக்கும், சர்டன் தான் கத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி அனாலிசிஸ் மெத்தட்ஸ் ஆர் தேர், ரைட்? அண்ட் தென் தேர் இஸ் ஆல்சோ சம்திங் கால்ட் இஷிகாவான்னு ஒருத்தர் இருந்தாரு ஜப்பான்ல. அகைன் நம்ம நிறைய ஜாப்பனீஸ் எக்ஸாம்பிள் யூஸ் பண்றோம், ஏன்னா அவங்க தான் மோர் தென் 100 இயர்ஸ் ஹவு டு மேனேஜ்ங்கிறத உலகத்துக்கே சொல்லி கொடுத்தவங்க. அஃப்கோர்ஸ் இந்தியாலையும் இருக்காங்க, அர்த்தசாஸ்திரத்துல இருந்து எல்லாமே இருந்திருக்கு, ரைட்? பட் ஸ்டில் இப்போ மாடர்ன் டே டெக்னாலஜிக்கல் அந்த அசம்பிளி இந்த ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய ரீசர்ச் பண்ணவங்க. லாட்ஸ் ஆஃப் தேம் ஆர் இன் ஜப்பான், அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி. அதுல ஒருத்தர் இஸ் an engineer, கவோரு இஷிகாவா. அவர் ஒரு டயக்ராம் கொடுத்தாரு இந்த நம்ம வேர்ல்டுக்கே, அதாவது மேனேஜ்மெண்ட்ங்கிறத எப்படி ஒரு டயக்ராம் மூலியமா நம்ம கண்டுபிடிக்க, அதாவது we can implement. அதுல அவர் என்ன கொடுத்திருக்காருன்னா 5+1. அது என்ன ஃபார்முலானா 5 திங்ஸ் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு, 1 திங் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. What are the 5 things? Not just production, generally any sort of, like for example நீங்க fertilizer product developmentல இருக்கீங்கன்னு சொன்னீங்க, there are 5 things that you might have control over. One is manpower or நம்மளோட own ability and effort. Second, machine not just ஒரு physical machine மட்டும் இல்ல, what is our platform, இல்ல நம்ம எது மூலமா இந்த ப்ராடக்ட்டை வெளியே கொண்டு போறோம், அதெல்லாமே also part of the machine. Third, materials. அந்த business உருவாக்குறதுக்கு என்னென்ன raw material, or if you are not doing a goods kind of business, for a service what kind of materials are needed for a service business. இப்போ ஸ்விக்கி பண்றவனுக்கு அவனுக்கு என்ன மெட்டீரியல், இந்த மெட்டீரியலே மேன் பவரா இருக்கலாம். இந்த ஓட்டுறவங்க எல்லாம் அவங்க தான் இவங்களுக்கு அவங்க பிசினஸ் கொடுக்கறது ஆக்சுவலி மேன் பவர் தான். ஸோ மேன் பவர் இஸ் போத் மேன் பவர் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஃபார் பிசினஸ் லைக் ஸ்விக்கி. அண்ட் தென் மெத்தட்ஸ், எது இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராடக்ட் டெவலப் பண்றோம், எப்படி அதை லான்ச் பண்ணலாம், எப்படி அதை ஸ்கேல் பண்ணலாம், அதுக்கு நம்ம நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம், which are all in our control, right? Last is measurement. What is the measurements? What is our profit? What is our loss? Or இந்த ப்ராடக்ட் எங்க லான்ச் பண்ணா எங்க சக்சஸ் ஆகும், அதுக்கெல்லாம் நிறைய கணக்குகள் இருக்கு. அதெல்லாம் are all part of the measurements, right? இது in the form of like a business or an occupation. Last, mother nature. Nobody has control over. As we see in the floods, whatever forest fires, anything, we don't have a control over that. So in the 5 elements வச்சு எப்படி ஒரு solution to a particular problem or a gap கண்டுபிடிக்கலாம் இந்த business worldங்கிறத மிஸ்டர் கோரி இஷிகாவா கொடுத்திருக்காரு, which has been implemented by all of the Japanese majors. There are like for example right now SoftBank in Japan had Mr. Ishikawa, when the SoftBank was formed in 1970-1980, Mr. Ishikawa was on the board of SoftBank. And Ishikawa sir engineer-ஆ இருந்தாரு, but இருந்தாலும் because he had learned the management world very well, he was on all the big banks, all the big sort of corporations ஓட advising committee-ல இருந்திருக்காரு. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எப்படி பாஸ்ட் எக்ஸாம்பிள் 5 whys பார்த்தோமோ
அவரோட மைண்ட்ல இந்த 5 காம்பனன்ட்ஸ் வச்சு நம்மளால எனி ப்ராப்ளமை கேப்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் லுக் அட் பொட்டன்ஷியல் அப்ளிகேஷன். சாரி, திஸ் இஸ் ஃப்ரண்ட் ஆர் பேக்? எஸ். ஸோ இந்த டயக்ராம் இஸ் கால்ட் அஸ் டெட் ஃபிஷ் டயக்ராம், அதாவது கருவாடு டயக்ராம். பிகாஸ் இதில் எப்படி இருக்குன்னா, இது ஃபிஷ்ஷோட ஹெட், இது ஃபிஷ்ஷோட லிம்ஸ், அப்படிதான். இட்ஸ் கால்ட் அஸ் டெட் ஃபிஷ் டயக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் வேர்ல்ட். ஸோ லெட்ஸ் லுக் அட் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு கார் என்ஜின் ஃபெயில் ஆகுது, ரைட்? இதே நம்ம அந்த 5 இது சொல்லியிருக்கோம். இங்கே வந்து இருக்கு மெத்தட்ஸ், மேன் பவர், மெஷர்மெண்ட், மஷின்ஸ், மெட்டீரியல்ஸ், மதர் நேச்சர் நாட் கண்ட்ரோலபிள், ரைட்? ஸோ இந்த இப்போ ஒரு கார் என்ஜின் ஆச்சுன்னா அது ஏன் அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசிங் தீஸ் திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேன் பவர். நம்மளோட பிகாஸ் ஆஃப் அவர் எஃபர்ட்ஸ் இந்த கார் என்ஜின் ஃபெயிலியர் ஆகுது. எக்ஸாம்பிள், நம்ம காரோட பாஸ்கோட மறந்துடுறோம், ரைட்? ஆர் காரோட கீ தொலைச்சிடுறோம். ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. விச் மீன்ஸ் வாட்? நம்ம கீயே சரியா போடல, அதனால எப்படி கார் என்ஜின் ஸ்டார்ட் ஆகும், ரைட்? அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணல, அது நம்ம தப்பு. ஸோ அதனால அது ஒரு ரீசன் ஃபார் மேன் பவர் பீங் காசிங் கார் என்ஜின் நாட் ஸ்டார்டிங். இது லாஸ்ட் வந்து inadequate ட்ரைனிங். இந்த கார் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறது யாரும் ட்ரைனிங் கொடுக்கல. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஆர் மேன் பவர் ரிலேட்டட் ரீசன்ஸ் வை கார் என்ஜின் ஸ்டார்ட் ஆகலன்ட்டு. இதே இது மெத்தட்ஸ், எனக்கு எப்படி ஆக்சலரேட்டர் மேல வந்து போடணும், அழுத்தி போடணுங்கிறது எனக்கு தெரியல, ஆர் ஐ எம் நாட் ஏபிள் டு டூ தட், ஸோ கார் என்ஜின் இஸ் நாட் ஸ்டார்டிங். ஆர் காருக்குள்ள போக முடியல, ஏன்னா நான் கீயை தொலைச்சிட்டேன், ரைட்? ஆல் ஆஃப் தீஸ் ஆர் மெத்தட்ஸ். ஏன்னா இந்த எப்படி வந்து இந்த ஹவு டு ஆக்சஸ் த காருங்கிற மெத்தட்ஸ்னால வி ஆர் நாட் ஏபிள் டு ஸ்டார்ட் த கார். ஆர் மெஷர்மெண்ட், அந்த ஃபியூவல் காஜ் ஆர் த பேட்டரி அது ஃபால்ட்டியா இருக்கு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? கார் இஸ் நாட் ஸ்டார்டிங் or engine is not starting. Machines, all the different parts. If a hybrid vehicle வச்சிருக்கிறவங்களுக்கு மேபி பேட்டரி வந்து இட்ஸ் நாட் ஒர்க்கிங் or has not been charged, ஆர் பேட்டரி கேபிள வந்து பூனையும் ஏதோ சாப்பிட்டுருச்சு, ஆர் இன்ஜின் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, ரிப்ளேஸ் பண்ண டைம் வந்துருச்சு. ஸோ தீஸ் ஆர் ஆல் மஷின் ரிலேட்டட் ரீசன்ஸ் வை கார் என்ஜின் இஸ் நாட் ஸ்டார்டிங். அதே போல மெட்டீரியல்ஸ், ஃபியூவல் டேங்க் எம்டி, ஃபியூவல் இல்லாமல் எப்படி கார் போகும்? ஸோ அதனால லாட்ஸ் ஆஃப் தீஸ் reasons are similar to the 5 why types, but this is a framework. இந்த 5 frameworkல நம்மளால நிறைய வந்து ஃபோக்கஸ்டா ஏன் நடக்க மாட்டேங்குதோ or ஏன் இந்த ப்ராப்ளம் வருதுங்கிறது கேட்க முடியும். அண்ட் மதர் நேச்சர் ஆஃப் கோர்ஸ் நோ கண்ட்ரோல். ரொம்ப ஃப்ரீசிங் என்வரன்மெண்ட்ல ஸ்னோ வச்சு, இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க யூஎஸ் கனடாலலாம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பீங்க, அவங்க ஃபுல் டைம் வந்து காரை வந்து ஸ்னோல இருந்து எடுக்கிறதுல அவங்களுக்கு டைம் போயிருது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த பிசினஸ் வேர்ல்ட் ஆர் இன் யுவர் ப்ரொஃபஷனல் ஆக்குபேஷன்ஸ், இந்த 5 questions, ரைட்? இந்த 5 components குள்ள if you are able to ask why a particular problem is persisting, then you might be able to answer those things, or at least we might be able to understand சரி நம்ம எதை வந்து சால்வ் பண்ணா குவிக்கா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள், கார் என்ஜின் ஸ்டார்ட் ஆகல, என்கிட்ட கீ வந்து வீட்டில் வச்சுட்டேன். ஸோ நவ் யூ நோ அந்த கன்ஸ்டன்டோட நான் வீட்டுக்கு திருப்பி போய் எடுத்தேன்னா கார் என்ஜின் ஸ்டார்ட் ஆயிரும். சீப்பஸ்ட் வே டு சால்வ் த ப்ராப்ளம், ரைட்? அதே மாதிரி if you apply things with constraints to your business processes or your product development or whatever it is, you might be able to find cheap solutions or fast solutions, or the long term solutions also we can identify, which we might not be able to do now, but later on நம்ம at least வந்து the document பண்ண முடியும். So this is the dead fish diagram or the Ishikawa diagram, which also can be used for problem solving, right? So நம்ம let's say இப்போ நிறைய நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ஃப்ளட்ஸுக்கு சொன்ன மாதிரி 4-5 சொல்யூஷன் இருக்கு. பட் நம்ம என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ சார் நீங்க ஃபெர்டிலைசர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சொன்னீங்க இல்லையா? ஸோ நீங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணீங்களா, இல்லை மற்ற கம்பெனிஸ் பார்த்தீங்களா, நிறைய அப்ரோச்சஸ் பார்த்தீங்களா, என்ன மாதிரி பண்ணீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா? ஆக்சுவலி நாங்க இப்போ அந்த ஏற்கனவே எஸ்டாப்லிஷ் கம்பெனில எம்ப்ளாயிஸா இருக்கோம். ஓகே, அவங்க வந்து ஆக்சுவலி ரிசர்ச் பண்ணிருக்காங்க, ரைட்? இப்போ வந்து ஆர்என்டி பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? ஓகே, என்ன அப்கிரேட் பண்ணலாம், மார்க்கெட் ஸ்டடி பண்ணிட்டா எந்த எந்த ஃபேஸ் எந்த செக்டார்ல வந்து அந்த ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணா எக்ஸாக்ட்லி அங்க நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய செக்டர்ஸ் அவங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மார்க்கெட் எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் வி ஹேவ் டு டூ. நம்ம நிறைய சொல்யூஷன்ஸ் இந்த எந்த செக்டர்ல போங்கிறது ஆல்சோ இஸ் a solution, not just a problem. And so அதை பார்க்கறதுக்கு we have to do multiple ways of finding it. One, interviews, cheapest easiest form. இப்போ நம்ம வந்து let's say எனக்கு வந்து ஒரு ஸ்பைஸ் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த ஊர்ல எனக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த ஊர்ல இங்க இருக்கிறவங்க வந்து இவங்க ஆல்ரெடி ஸ்பைஸ்ல கிங்கா இருக்காங்க, இவங்க வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்ககிட்ட என்ன ப்ராப்ளம். ஸோ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி என்ன இந்த பிசினஸோட ஸ்பெசிபிசிட்டிஸ் என்னது, இந்த பிசினஸ் எடுத்தா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் சந்திக்கலாம், அப்ரூவல்ஸ் என்னென்ன இருக்கும், அதெல்லாம்ங்கிறத தி சீப்பஸ்ட் வே டு டூ தட் இஸ் பை டாக்கிங் டு பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி இன் த ப்ராசஸ், ரைட்? which is what sir நீங்க சொன்ன மாதிரி R&D part of that is also maybe talking to companies that are already established in the sector. Second is surveys, right? நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம் இந்த மாதிரி the biggest survey of India எதுன்னு சொல்ல முடியுமா யாராவது? Yes, census is the biggest survey in any country, right? So that is the best way for us to know
not just in the case of like understanding our country, but even for solutions, right? For example, நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய இப்போ ப்ராடக்ட் லான்ச் எல்லாம் நடந்திருக்கும். அந்த ப்ராடக்ட் லான்ச் வந்து முடிச்சுட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க, பைலட் டெஸ்டிங் மாதிரி. அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சர்வே இருக்கும். வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் வந்து நம்பகமா இருக்கா, டியூரபிளா இருக்கா, பிரைஸ் ஓகேயா இருக்கா, நிறைய பேர் வந்து ஒரு கண்ட்ரோல் குரூப் போய் கேட்பாங்க, நிறைய பேர் ரீசர்ச்சர்ஸ். அதுல இருந்து என்ன தெரியும்னா வெரி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் தட் ஒரு கம்பெனியால ஃபைன் பண்ண முடியாது இல்லாட்டி. ஏன்னா அன்லெஸ் இந்த கஸ்டமர்ட்டே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் நம்ம வந்து அதை இன்கார்பரேட் பண்ண முடியும், நம்மளால அசம்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த தட்டு இன் ஸ்பேஸ் இந்த எஃப்எம்சிஜி இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ல எல்லாரும் வந்து ரின் சோப் இருக்கு, உஜாலா இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு. அதுல அவங்க வந்து எப்படி தன்னையே வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான கன்சூமர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அவங்களே வந்து கன்சூமர்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால தான் அவங்களால அது முடியுது. இல்லாட்டி யூ cannot have like 4 big giants with different sort of special like both எல்லா ப்ராடக்ட்டும் ஒன்று தான், பட் அதுக்கான டிஃபரன்சியேஷன் பிராண்டிங் அதெல்லாம் வந்து எப்படி வருதுன்னா இந்த மாதிரி கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் வரதுனால தான் தெரியுது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரென் சொல்லுமா வந்து வெள்ளை சுத்தம்பா, உஜாலா வந்து சீப் அண்ட் பெஸ்ட்பா. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்பெஷலைசேஷன் அந்த பிராண்டிங் எதனால வருதுன்னா அவங்க வந்து அவங்களோட கன்சூமர் பூல்ல கேட்கறாங்க உங்களுக்கு எது முக்கியமான விஷயம், what is the most important factor for you இப்போ when you are purchasing a soap product or whatever for washing, and அதுல அவங்க வந்து அதை இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்களோட பிராண்டிங்கை டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை சர்வேஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர் இன்டர்வியூஸ், ரைட்? அண்ட் அஃப்கோர்ஸ் த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட் இஸ் த ட்ரையல் அண்ட் எரர். சில சொல்யூஷன் இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்டிங் அட்வர்டைசிங்க்குலாம் வந்து தெர் இஸ் நோ நீட் ஃபார் ட்ரையல் அண்ட் எரர் எக்ஸ்பெரிமெண்டேஷன். பட் மற்ற சில விஷயத்துக்கு ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து பார்க்கும்போது யூ ஹேவ் டு டூ லிட்டில் பிட் ட்ரையல் அண்ட் எரர், எஸ்பெஷலி வந்து when you're looking at social problems or developmental problems. இப்போ ஒரு சிட்டி வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும்னா அவங்க சில ட்ரையல் அண்ட் எரர் ஆர் பைலட் டெஸ்டிங் அந்த மாதிரி மெத்தட்ஸ் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஆல்சோ இந்த மாதிரி இன்ஜினியரிங்ல இருக்கிறவங்களுக்கு பைலட் டெஸ்டிங் இஸ் a very must, right? So that அந்த பைலட் டெஸ்டிங்க்கு அப்புறம் அவங்களுக்கு வர ரிசல்ட்ஸ் வச்சு they will incorporate or make changes. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் கார் மேனுஃபேக்சரிங் கூட இந்த சேஃப்டி டெஸ்ட்லாம் இருக்கு, அந்த கிராஷ் டெஸ்ட்லாம். இட் இஸ் a form of trial and error and experimentation and testing which is important before the car is launched into the market. Yeah, that is also not just branding importance but also அது வந்து ஒரு must ல. இப்போ for example I don't know, many people would have heard Volvo is the most safe அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து இந்த கிராஷ் டெஸ்ட்ல வந்து 100 marks வாங்கினதை பிராண்டிங் ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த trial and error not only helps in a company's sort of like branding but also for consumers to feel a sense of safety. So for those in product development or in companies that are doing that, a trial and error sort of survey or trial and error test is very important and helps a lot. Like I said, example இந்த மாதிரி இந்த எஃப்எம்சிஜில பண்ற ப்ராடக்ட் டெஸ்டிங். இப்போ நீங்க டிமார்ட்லாம் பார்த்துருப்பீங்கன்னா நிறைய பேர் வந்து நிற்பாங்க அப்படியே ஒரு ட்ரே மாதிரி வச்சுட்டு சாம்பிளிங் ப்ராடக்ட் அப்படி இப்படின்னு. அது வந்து நீங்க அது பிராண்டிங்ல இருக்காது, அது ஆர் நியூலி லான்ச்சா இருக்கலாம் அந்த ஷெல்ஃப்ல. அந்த நம்ம வாங்கி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சாம்பிள் பண்ணிட்டு நம்ம அதை வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க அந்த மாதிரி ப்ராடக்ட் டெஸ்டிங் பண்றாங்க அந்த டிமார்ட்லேயே, ரைட்? ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வெரி சார்ட் ஆஃப் எவ்ரிடே கேஸ் எக்ஸாம்பிள் கேஸ் ஆஃப் டெஸ்டிங் சொல்யூஷன்ஸ் இன் த ப்ராடக்ட். பிகாஸ் எவ்ரி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் குட்ஸ் மேனுஃபேக்சர் என்ன பண்றாங்கன்னா மார்க்கெட்ல ஒரு ப்ராப்ளமா ஐடென்டிஃபை பண்றாங்க, ரைட்? இப்போ நான் சொன்ன மாதிரி ரொம்ப சுத்தமான ஒரு சோப் வேண்டியிருக்கு, அதை வந்து ஒருத்தங்க வந்து அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்றாங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. இன்னொருத்தங்க வந்து எனக்கு வந்து ரின் சோப் வந்து ரொம்ப சீப்பா இருக்கு பட் உஜாலா எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஸோ ரின் சோப் என்ன பண்றாங்க, அந்த பிரைஸ் காம்படிட்டிவ் ஃபேக்டரை வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்றாங்க. ஸோ லைக் தட் எவ்ரி ப்ராடக்ட் தட்ஸ் டெவலப்ட் இஸ் அ attempt to solve a particular problem in the market or or the same way நம்மளோட own lifeல நம்ம different things try பண்றோம். For example சில பேர் வந்து ஆரம்பத்துல வந்து மேபி ஐஏஎஸ்க்கு நான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா you are thinking that okay there is a problem that I can fix with my skills. அது ஒர்க் ஆகாம போகலாம். தென் உடனே நீங்க இன்ஜினியரிங் ஷிஃப்ட் ஆயிருக்கலாம், இல்ல ப்ரோக்ராம் அந்த என்னது டேட்டா கோடிங் அந்த ரேஞ்சில் அந்த லைன்ல போயிருக்கலாம், இல்ல நீங்க சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ யூஆர் ஐடென்டிஃபைங் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் டு ஒன் ப்ராப்ளம் விச் இஸ் நான் எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் சேம் வித் த பிசினஸ் வேர்ல்ட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் நீட் ஃபார் ப்ராடக்ட் டெஸ்டிங். அண்ட் அஃப்கோர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ல நம்ம வி நோ த ப்ராப்ளம் டு பி தட் ஓகே எனக்கு மணியை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ வந்து பேங்க்ல வச்சா மல்டிப்ளை ஆகல சம்டைம்ஸ், சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. பட் தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு திங்க் அபவுட் ஓகே எனக்கு வந்து மல்டிப்ளை பண்ணணும் மணியை, ரைட்? ஒன் பொட்டன்ஷியல் சொல்யூஷன் பேங்கிங், செகண்ட் பொட்டன்ஷியல் சொல்யூஷன் மேபி ரியல் எஸ்டேட். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சம்டைம்ஸ் வந்து பார்க்கறதுக்கு லக்ஸரி இருக்கும். பட் திங்ஸ் லைக் ரியல் எஸ்டேட் யூ கான்ட் ட்ரையல் அண்ட் எரர், யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் இட்ஸ் a hit right from the beginning. But things like stocks you can do கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர். மேபி இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆர் சாரி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா எவ்வளவு வருது ஓவர் டைம், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா எவ்வளவு வருது, ஆர் இந்த ஸ்டாக்ல இந்த ஆப்ஷன் போட்டா எப்படி வருது, அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் டெஸ்டிங் அண்ட் ட்ரையல் அண்ட் எரர் பண்றோம். Because the problem is identified as multiplying money,
and we are identifying potential solutions, and stock is one of them, right? So and the mari வந்து experimentation is an important part of how we find important solution. For example, நீங்க இந்த எஃப்எம்ஸ் இந்த ஸ்டாக்ல போடுறீங்க, கடைசியில் யூ ஐடென்டிஃபை ஒன், அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, அந்த கோல்டன் பிஜன் ஐ நோ அந்த மாதிரி. ஸோ லைக் சாரி எஸ் தட் அந்த மாதிரி வந்து கோல்டன் ஐட்டம் எது அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் பண்ணதுக்கு அப்புறம் வி ஐடென்டிஃபை. ஸோ சேம் வித் ப்ராடக்ட் டெஸ்டிங்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒன்ஸ் ஐ டூ தட் சாம்பிளிங் அண்ட் எவ்ரிதிங், ஒரு ரிஃபைன்டு ஃபைனல் ப்ராடக்ட் தான் ஷெல்ஃப்ல வைக்கிறாங்க, ரைட்? ஸோ த பாயிண்ட் ஆஃப் டெஸ்டிங் சொல்யூஷன்ஸ் இஸ் ஸோ தட் we finally find that one last solution that we are able to identify and implement. So that's what step 5 is. The last step is implementing that golden solution or that solution that we have found after இந்த மாதிரி டெஸ்டிங் ட்ரையல் அண்ட் எரர் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு சொல்யூஷன். அண்ட் அப்பதான் நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் ஹிட்டா ஃபிளாப்பா இந்த சொல்யூஷன். பட் அதுக்கு என்ன வேண்டியிருக்கு, 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வேணும். ஒன்னு, we have to wait, because especially things like products or businesses, only over time we will know whether it is a hit or a flop, right? And second is we have to monitor. அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகே இப்போ நான் இன்கேஸ் நான் இந்த ஸ்டாக்ல போட்டிருக்கேன், இல்லை இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், ஆர் இந்த புது ஜாப் நான் ஆரம்பிச்சிருக்கேன், இது என்னோட கரியருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, இல்லை இந்த பிசினஸ் வந்து எனக்கு வேண்டிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதாங்கிறத நீங்க டெய்லி ஆர் மந்த்லி ஆர் வாட் எவர் இட் இஸ் குவார்டர்லி மானிட்டர் பண்ணி உங்களுக்கே நீங்க சொல்லிக்கிட்டாதான் you will know whether this is a hit or a flop or if you have to change solutions, right? And the last part is revise. அதாவது நீங்க ஏற்கனவே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கலாம், ட்ரை பண்ணிருக்கலாம், மைட் நாட் ஒர்க், அண்ட் ஸோ புதுசாக நம்ம தேடணும். நம்ம இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, சிட்டி ஸ்டார்டட் இந்த மாதிரி டஸ்ட்பின் எடுத்துட்டாங்க, ஒன்லி கலெக்ஷன் தான், இந்த கலெக்டர்ஸ் இந்த வேஸ்ட் கலெக்டர்ஸ் வந்து டெய்லி டோர் டு டோர்லேருந்து எடுப்பாங்க அப்படிங்கிற சொல்யூஷன் பயனியர் பண்ணாங்க. அப்புறம் என்ன தெரிய வந்துச்சு, ஓகே வேஸ்ட் கலெக்டர்ஸ் வந்து இந்த ஃப்ளட்ஸ்க்கு அப்புறம் வர முடியலன்னு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஏரியாஸ் ஆஃப் த சிட்டியில் மெயின் அதாவது பிக் மார்க்கெட் ஏரியாலாம் கொஞ்சம் வந்து ப்ளூ பின்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா மேபி தட் சொல்யூஷன் ஆஃப் கலெக்டர்ஸ் வேஸ்ட் கலெக்டர்ஸ் வந்து மார்க்கெட் ஏரியாக்குள்ள அவ்வளவா போக முடியலையோ மேபி. ஸோ தே ஃபவுண்ட் another potential பேக்கப் சொல்யூஷன் that they can implement in the meantime. So we have to revise and like அந்த solution finding and solution implementation part is not just okay நான் இதை A கண்டுபிடிச்சிட்டேன், B C D E அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டேன், A கண்டுபிடிச்சிட்டு A தான் நம்ம என்னோட கோல்டன் சொல்யூஷன் அப்படின்னு இல்லை. சம்டைம்ஸ் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி பியும் நம்ம கொண்டு வந்து ஏல சேர்த்தாதான் சொல்யூஷன் மேபி ஒர்க் ஆகுமோ என்னவோ, ரைட்? So this is the 5-step problem solving method. As I said, does not solve all of our problems, but some problems கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி மெத்தட்ஸ், இந்த 5 whys இல்ல இந்த ரூட் காஸ் மெத்தட்ஸ் அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணா maybe you will definitely be able to find something where you can contribute, because as I said, we are all problem solving animals, either in our own personal lives or professional lives, and so these methods can be helpful in both ways, right? So I'm going to just share ஒரு மாதிரி ஒரு important interesting problem. We spoke a lot about climate change, flooding and all of that. This is an example from Puerto Rico. ஒரு சின்ன ஸ்டேட் இருக்கு யூஎஸ் பக்கத்துல. பட் நீங்க யூஎஸ் சொன்னோடனே பெரிய ரொம்ப டெவலப்டுன்னு நினைச்ச கூடாது. ஏன்னா இவங்க வந்து போர்ட்டோரிக்கோல இருக்கிற ஜிடிபியா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், தமிழ்நாடோட கம்பேரே பண்ண முடியாது. டியூட்டிகோரனை விட ரொம்ப அண்டர் டெவலப்ட் ஸ்டேட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், விச் இஸ் வெரி க்ளோஸ் டு மெக்சிகோ. ஸோ இன் மெனி வேஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போர்ட்டோரிக்கோ வந்து இந்தியாவோட கம்பேர் பண்ணலாம் அந்த லெவல்ல இருக்கிற ஒரு ஸ்டேட். அங்க என்னாச்சுன்னா, இதே மாதிரி 2018 நம்மளுக்கு எப்படி சுனாமி வந்ததோ அது மாதிரி ஒரு பெரிய டெவஸ்டேட்டிங் டேமேஜிங் ஃப்ளட் 2018 போர்ட்டோரிக்கோல வந்துச்சு. அதுல நிறைய டேமேஜ் ஆச்சு, லாஸ் ஆஃப் லைஃப், all of that very similar to the kind of tsunami that we experienced in 2004. Not so much maybe in Tuticorin, but definitely in Chennai, right? So அப்புறம் this is before 2018, before as in during the floods, right? 2018 எடுத்த இந்த ஒரு போட்டோ என்ன ஆயிருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஏரி மாதிரி இருந்துச்சு. இந்த ஏரியை சுத்தி எல்லா வீட்லயும் தண்ணி வந்துருச்சு, ரைட்? ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குழு மாதிரி அமைச்சாங்க. எங்களுக்கும் அதாவது when I was a student in US, I had the opportunity to contribute to thinking about a plan of action. ஸோ நாங்க வந்து we spoke to இந்த மாதிரி மேயர், இந்த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் போர்ட்டோரிக்கோ எல்லாத்தையும் பேசினோம், நிறைய எல்லாம் கேட்டோம். அண்ட் அவங்களே வந்து ஒரு சொல்யூஷன் they put forward and it implemented it and it was very successful. ஸோ அவங்க பண்ணது எல்லாம் என்னன்னா, இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவை during another flood that came in 2020 இப்படி காப்பாத்திட்டாங்க. எப்படி? same magnitude of flooding, same amount of potential damage that this flood also could have caused. அதாவது 2020 வந்த ஃப்ளட்டும் எவ்வளவு வந்து டேஞ்சரஸா இருந்துச்சோ 2018 அப்படிதான் இருந்துச்சு, ரொம்ப கம்பேரபிளா இருந்துச்சு. பட் 2 வருஷம் கழிச்சு மாறின சிச்சுவேஷன் எப்படி இப்படி காப்பாத்த போச்சு.
ரைட்? அதான் வந்து மெயின் ப்ராப்ளம். தட் இஸ் த சொல்யூஷன் தட் தே ஃபவுண்ட் அவுட். அண்ட் நம்ம வந்து இந்த சொல்யூஷனை டயக்னோஸ் பண்றோம். ஹவ் வாஸ் இட் பாசிபிள்னு. Sorry, not working. Okay, yeah. So நம்ம அந்த 5 steps அப்ளை பண்ணா 2 ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒன் இஸ் ஃப்ளட்டிங், அண்ட் தே ஃபவுண்ட் அவுட் அந்த ஏன் ஃப்ளட்டிங் நடந்துச்சுன்னா, நிறைய வீடுகளை நம்ம இப்போ கூவம்லேயே நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வித்வுட் ஆக்சஸ் டு ஹவுசிங், இந்த மாதிரி வீடு கட்டுறதுலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால அந்த ஏரி பக்கத்துலேயே கட்டிட்டாங்க. அந்த ஏரியில ஏரியிலேயே நிறைய கட்டிட்டாங்க இந்த மாதிரி பக்கத்துல. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஏரிக்கு வந்து தண்ணி கொள்ற கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிருச்சு, ஏன்னா வீடு அங்கே கட்டிட்டாங்க, ரைட்? அண்ட் ஸோ அந்த 2 ப்ராப்ளம் இருக்கு, ரைட்? இந்த 2 ப்ராப்ளமையும் ஒரே கலர்ல அடிச்ச சொல்யூஷன் தான் இந்த சொல்யூஷன். அதாவது ஃப்ளட்டிங்கும் இருந்துச்சு, வீடு கட்டுறவங்களுக்கு வீடு ஆக்சஸும் இல்லை அன்பார்ச்சுனேட்லி, ரைட்? ஸோ அவங்க என்ன அந்த ரூட் காஸ் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, லைக் ஐ செட், இந்த ஹவுஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து லேக் ஒட்டியே கட்டிட்டாங்க. அங்கேயே வந்து கழிவுகள்லாம் வந்து நிறைஞ்சிச்சு, அண்ட் பிளாஸ்டிக் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த லேக்கால ஒன்றுத்தையும் ஹோல்ட் பண்ண முடியல. அண்ட் அந்த ஒரு லேக் தான் இருந்துச்சு அந்த என்டையர் சிட்டிக்காக, ரைட்? இப்போ நம்ம என்ன கெனால், ஏதோ ஒரு பக்கிங் கெனாலா சம்திங் லைக், ரைட்? அந்த இருந்த மாதிரி அதே சிச்சுவேஷன், ரைட்? அண்ட் தூத்துக்குடியில் இருந்த மாதிரி. ஸோ அதான் ரூட் காஸ்ன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. சிட்டி அத்தாரிட்டிலேருந்து அந்த கம்யூனிட்டி பீப்புளே அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வேற வழி இல்லை, அதனால நாங்கள் வந்து இந்த வீடை வந்து ஏரி ஒட்டி தான் கட்ட வேண்டியிருக்குன்னு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கவர்மெண்ட்லேருந்து 4-5 சொல்யூஷன் யோசிச்சாங்க. ஒன்று வந்து அந்த ஏற்கனவே வீடு கட்டவங்களுக்கு லைட்டாக ஏதோ ஒரு காசு கொடுத்தோ இல்லை ஒரு லோன் கொடுத்தோ வேற எங்கேயாச்சும் போய் நீங்கள் வந்து வீடு கட்டிக்கோங்க சிட்டிக்குள்ள, எதுக்கு நீங்கள் ஏரியா ஒட்டி கட்டுறாங்கன்னு, அது ஒரு சொல்யூஷன். செகண்ட் வந்து இந்த ஏரியா ஒட்டி ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியர் மாதிரி ஒரு வாலோ இல்லை வந்து ஏதோ ஒரு நிறைய மரம் வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன். தேர்ட் வந்து இந்த மாதிரி என்கரேஜ் பண்றவங்கள அந்த ஏரியில கட்டுறவங்கள எப்படி வந்து நம்மளே வந்து அந்த லேக்கை ப்ரொடெக்ட் பண்றவங்கள எப்படி மாற்ற முடியும், அதாவது கொஞ்சம் அவங்கள வீடை வந்து கொஞ்சம் சீர்படுத்திட்டு அவங்களை எப்படி இந்த லேக்கோட ஓனர்ஸ் ஆர் கேர்டேக்கர்ஸை மாற்ற முடியும். அண்ட் கடைசியில் தட் இஸ் சொல்யூஷன் தே ஃபவுண்ட், பிகாஸ் அதுதான் அவங்களுக்கு சீப்பஸ்ட் சொல்யூஷன். அண்ட் செகண்ட் அந்த சொல்யூஷன் வச்சு தான் தே குட் டேக்கிள் போத் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் போத் ஃப்ளட்டிங் அண்ட் த ஃபேக்ட் தட் நிறைய பேருக்கு வீடு இல்லைங்கிற பிரச்சனையை. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி லேண்ட் ட்ரஸ்ட் வந்து தே ஃபார்ம்ட் இட். அந்த கம்யூனிட்டி ட்ரஸ்ட்டை லேண்ட் ட்ரஸ்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய இந்த வீடு கட்டினவங்களே வந்து போர்ட் ட்ரஸ்டி ஆக்கி போர்ட் சேர்மன் ஆக்கி அந்த மாதிரி வந்து பண்ணதுனால நிறைய பேர் தானே வந்து முன் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வீடை வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்லுவாங்க மேனேஜ் ரிட்ரீட், அதாவது அவங்க வீடை வந்து கொஞ்சம் பின்னாடி வந்து கட்டிட்டு சில போர்ஷன் இடிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து அவங்க வந்து வித் கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அவங்களே தன்னால வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணாங்க. பிளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய கிரீன் கவர், நான் காமிச்ச மாதிரி இந்த போட்டோல நிறைய வந்து ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் தானே வந்து ஆஸ் அ கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அவங்க பிளான் பண்ணாங்க வித் கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ், ரைட்? ஸோ ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வீடு ஆக்சஸ் இல்லைனாலும் அவங்க வீடு கட்டியிருக்காங்க, இது அவங்களோட உரிமை இந்த இடம், ஏன்னா வந்து யாரும் வந்து கொஸ்டின் கேட்க இல்லை. ஸோ அவங்க வந்து பட்டாலாம் போட்டு இதுதான் என் வீடுன்னு பண்ணிட்டாங்க. பட் அவங்கள வந்து கம்யூனிட்டி ட்ரஸ்ட் ஓனர்ஸ் அண்ட் இந்த மாதிரி சேர்மன் மேனேஜர் அப்படின்னு ஆக்கினோடனே அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டினால, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த கம்யூனிட்டி ட்ரஸ்ட்ல இருந்தா அந்த லேண்ட் பூரா அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அண்ட் தே கேன் மேக் ப்ராஃபிட் பை செல்லிங் இட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒரு பிகாஸ் ஆஃப் தட் குட்வில் ஜெஸ்டர் ஃப்ரம் த கவர்மெண்ட் அவங்களே வந்து வீடை பின்னாடி தண்ணி இந்த மாதிரி என்னோட லேண்ட் கொஞ்சம் போனாலும் பரவாயில்ல, அங்க நீங்க மரத்தை வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. அண்ட் அதனால என்னாச்சுன்னா 2 வருஷம் கழிச்சு, ரைட், அவங்களோட நீங்க என்ன வேணா சொல்லலாம், அவங்களோட ஜெனராசிட்டி ஆர் பிகாஸ் தே நியூ தட் இட்ஸ் ப்ராஃபிட்டபிள் டிசிஷன் ஃபார் தெம், 2 years later they were saved from another flood. So this is one, I mean it's not நம்ம சொல்ல முடியாது இதே டியூட்டிகோரன்ல பண்ண சக்சஸ் ஆயிரும்னு சொல்ல முடியாது. பட் இது ஒரு சொல்யூஷன் in a place similar to Tuticorin, if anything worse than Tuticorin in economic terms and social terms. So அப்படி இருக்கிற இடத்துல இது இவங்களால பண்ண முடிஞ்சது with limited funding from the government, right? Because இந்த அங்க கட்டினவங்களே வந்து இந்த மாதிரி தான் முன் வந்து இந்த லேண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சொல்யூஷன் இப்போ சென்னையிலையும் ட்ரை பண்றாங்க. கூவத்தை ஒட்டி இருக்கிறவங்களை வந்து எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு லேண்ட் ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களை எப்படி இந்த மாதிரி அந்த ஏரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதை எப்படி கிளீனா வைக்கணுங்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. we have to wait and see. So this is one example. இந்த மாதிரி I'm sure இந்தியாவில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும், நம்ம ஊர்லயே மேபி இருக்கலாம். So please do think about it and share. Now the last thing, and I'm thankful again for all of you for being patient and listening to me for so long. The last activity இங்க வந்து போட்டிருக்கோம், what do I value அப்படின்னு போட்டிருக்கோம் ஒரு ஷீட்ல. அது மாத்திரம் you can do it now or later also, no problem. பட் நம்ம இவ்வளவு தூரம் ப்ராப்ளம் பத்தி பேசியிருக்கோம், சொல்யூஷன் பத்தி பேசியிருக்கோம், எல்லாம் பேசியிருக்கோம். பட் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, what kind of problem solvers do we want to be, right? Like do we want to be successful? In what way do we want to be successful?
right? All of those questions are there. So adukku vandu there is this worksheet called the what do I value worksheet. So நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ, if you want to take a look at it, right, do take a look at it and identify what are your values. There are things like, you know, I want recognition. எது எனக்கு நிறைய ரெக்கக்னிஷன் கொடுக்குதோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்வர் நான் இருக்க விருப்பப்படுறேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அது ரொம்ப முக்கியமான கோல் தான். ஸோ இட் குட் பி தட், ஆர் ஐ வாண்ட் டு ஹேவ் ஆஸ் மச் இம்பாக்ட் அஸ் ஐ கேன். எந்த சொல்யூஷன் ஆர் எந்த ப்ராப்ளம் சால்விங் பிளேஸ்ல வந்து எனக்கு நிறைய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும், எவ்வளவு லைஃப்ல சேஞ்ச் பண்ண முடியும், அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வர் ஐ வாண்ட் டு பி. That could be one. So அந்த மாதிரி you can see for yourself and identify what kind of a problem solver you want to be. It doesn't have to be just one, it could be 5, 7, 10, whatever it is in this worksheet. But this is just for us to identify what kind of a problem solver we want to be. And with that, I will end with this one very important quote by Marcel Proust, who's a philosopher, like I said. அவர் என்ன சொன்னாரு, the real voyage of discovery consists not in seeking new landscapes but in having new eyes. அதாவது நம்மகிட்ட ஏற்கனவே டூல்ஸ் இருக்கு, நம்ம அந்த டூல்ஸை வச்சு we don't have to create something new. இருக்கிறத by learning from history or, you know, using our newly given like frameworks and tools, apply it to the same problem to find solutions within the current sort of setting. Some problems might require completely new landscapes, but most of them fortunately do not. So that's it. Thank you so much. Thank you for the opportunity. Thank you Senthil sir for the opportunity. Thank you all for participating. Very grateful. I also have konjam feedback form, so if you want to before dinner, please do fill it out. I'd appreciate it. Thank you so much. அப்படி பாஸ் பண்ணிருங்க, ஒன்று எடுத்துட்டு பாஸ் பண்ணி. இது அனானிமஸ் ஃபீட்பேக் ஃபார்ம் தான், நீங்க பேர் போட வேண்டாம். ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆனஸ்டா இருக்க முடியுமோ ப்ளீஸ் பி ஆனஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் Shankar. So thanks again for the discussion. For problem solving concept or of find ஒரு terminology வந்து நல்லா கவர் பண்ணாரு. So யாராவது இந்த क्वेश्चन you have and ask our feedback one. So you all எல்லாமே ஒரு feedback கொடுத்தீங்க. The question around new learnings will be implemented. और நீங்க ஏதாவது ப்ராப்ளம்க்கு சால்யூஷன் கண்டுபிடிச்சா anything, please do feel free to share anything at all. Thank you. Getting multiple solutions to the issues. Right. Everyone has a problem. Right. They don't know how to find the solution. Yeah, I don't have an answer for that either. So we only have tools to find, you know, ways. Yeah. ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒன்று ஒர்க் ஆகும், ஒருத்தங்களுக்கு ஒர்க் ஆகாது. சேம் வித் சிட்டிஸ். இப்போ நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் ப்ராப்ளம்லாம் சொல்றோம், இண்டோர்ல வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க, இதே இது டியூட்டிகோரன்ல ஒர்க் ஆகும் சான்ஸ் இல்லை. ஸோ யூனோ அது நம்ம நிறைய உருட்டி பரட்டி தான் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. டிஃபைன் தி ப்ராப்ளம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எஸ். சம்டைம்ஸ் வந்து there will be multiple problem for single part. So what is the source of the problem னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு ஏதோ நினைச்சிட்டு இருப்போம், something else maybe go. Friends we still do not know the real reason. Right. Excess rain, ஆமா, drainage, dam உடைஞ்சதா, every other contributing factor, but it has to be out to that is the only reason that is happening. So yes, sometimes we have multiple reasons. It makes it even more complex. So I think on behalf of all of you, I like the resume. Yeah. Sir, actually நான் 2 கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிருந்தேன். எங்களோட கொலீக்ஸ் 2 கம்பெனி பீப்புள்ஸும் வந்திருக்காங்க. I see. Okay. நீங்க வந்து அந்த 5+1 அனாலிசிஸ் நான் சொன்னேன்ல. ஓ, வீனஸ். ஓகே. ஃபோரம் அனலைஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து சோனம் அனலைஸ் சொன்னீங்க. அது வந்து எங்களுக்கு நேச்சுரல்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் மேன் மிஷின் மெத்தட் அண்ட் மெட்டீரியல். ஓகே ஓகே. ஓ நைஸ், சூப்பர், தட்ஸ் கிரேட். ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாங்கள் 2 ஒரு 10 தடவையாவது மேலேயாவது ஃபோரம் அனலைசிஸ். ஓ சூப்பர், தட்ஸ் கிரேட். 5 ஒய் அனலைசிஸ் சொல்லியிருந்தீங்க சார். ஆமா, ஒய் அனலைசிஸ் வந்து மோர் தென் 14க்கு மேலேயும். வாவ், தட்ஸ் சூப்பர். ஸோ தெரிஞ்சிருந்தா முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கணும், உங்ககிட்ட இருந்து நான் கேட்டுருக்கலாம். சூப்பர். அந்த 5 ஃபோரம் அனலைசிஸ் பதிலா நீங்க 5+1 6 சொன்ன எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட்ஸ் வந்து ஆமா புதுசா கேள்விப்பட்டோம். சூப்பர். நீங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கீங்களா என்ன? இதுக்கு முன்னாடி நான் பிளான்ட் ஹெட்டா இருந்தேன். ஓ ஐ சி. ஓகே. கோடில இருந்தேன். ஓகே சி. ஓகே சூப்பர். ஓகே, thank you so much. Thanks for joining and participating. Thank you. We got a white technology, we got some Venus, we have some unmanned right oil,
from TND, speak, வேற எதுவும் கொண்டு வந்திருக்கீங்க? TND வந்திருக்கா? So we have a wide segment of people who come for our annual meeting. Super. So இந்த மாதிரி இந்த problem solving வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். Not only in factories, also in a personal life. We are going to look at it from our scientific angle. There is always a better solution rather than taking emotional decision on இது தான் Right. சொல்லணும்னு நினைக்கிறேன். So I would like to agree again. Thank you. Abinand for spending his time. So he's a very busy guy. He's been going around a lot of countries. இது மாதிரி environment friendly நிறைய பண்ணிட்டு இருந்தாப்புல. கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டா போன மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. Maybe you could have used it little. Definitely, yes. So that you are connected better. But overall, it was a very eye-opening session, and a lot of concepts we were able to bring a lot of concepts to the table and share the people here. Thank you, Abhinand. Thank you so much. Thank you, sir. Thank you. So on behalf of Palms, a small. Oh, thank you. Thank you so much. Thank you. Thank you. So Thank you. I request all of you to please join for this. Thank you. Thank you.